இயேசு பிறப்புக்கு முன்னாடி சில ஆயத்தங்கள் நடந்தது, சில சம்பவங்கள் நடந்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். சகரியா, எலிசபெத் இவங்க ஒரு கப்பல், குழந்தையும் இல்லை, அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசும் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா பல்வேறு காரியங்கள் மனசுக்குள்ள ஓடும். அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கல, அவங்க வாழ்க்கையில எதிர்பார்த்தது நடக்கல, அவங்க வாழ்க்கையில சில குறைவுகள் இருந்துச்சு. ஆனாலும் தேவனை சேவிச்சுக்கிட்டு தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. பாருங்களேன், உங்க வாழ்க்கையில பிரேக் த்ரூஸ் வருது வரல, ஆனா ஒரு தேவை பூர்த்தி ஆவதற்காக நான் தேவனை சேவிப்பேன் என்பதை தாண்டி அவர் எனக்கு தேவனாய் இருப்பதினால் அவரை நான் சேவிக்க போகிறேன். That's the greatest worship. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இதுக்காக ஜோம் பண்ணிருக்கிறாங்க. தனக்கு பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ணிருக்கிறான், ஜோம் பண்ணிருக்கிறான். இப்ப தூதன் சொல்றான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எப்பமோ இவங்க ப்ரேயர் பண்ணிருக்கிறாங்க, ஆனா இவங்க வயதாயிடுச்சு. ஆனாலும் அந்த ப்ரேயருக்கான பதில் இப்ப வருது. இவங்க மலடியாவே இருக்கணும்னு கடவுள் நினைக்கல. அந்த சரியான நேரத்துல அவன் பிறக்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்குது. பாருங்களேன், சில காரியங்கள் வாழ்க்கையில ரொம்ப தாமதமா நடக்குது, சில காரியங்கள் நடக்காமலே இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டிவைன் பர்பஸை தேவன் வச்சிருக்கிறார். சகரியா, எலிசபெத் இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில யோவான் மட்டும் முன்னாடியே வந்திருந்தாருன்னு வைங்களேன், இயேசு வரதுக்கு முன்னாடியே போயிருப்பார். ஏன்னா பேச்சு அப்படி, உனக்கு வாய் அப்படி எப்படிங்களா. ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் நடக்குது. தேவ தூதர்களின் ஊழியங்கள் அங்க நடக்க ஆரம்பிக்குது. சகரியா தூபம் காட்டுற இடத்துல தேவதூதன் அவன் பார்க்கறான். கொஞ்சம் யாராவது என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஆனா மரியாளுக்கு எங்க நடந்தது? மரியாள் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறான். அவள் வீட்டுக்குள் ஒரு தேவதூதன் பிரவேசித்து அப்படி போட்டுக்கிட்டு பாருங்களேன். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது அங்க தேவதூதர்களுடைய விசிட்டேஷன்ஸ் நடக்குதான். ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் சர்ச்சில் தான் நடக்கும், ஆலயத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்க வீட்டிலேயே நடக்கும். இன்னொன்னு சொல்லுதேன், உங்க ஒர்க் ஸ்பாட்ல கூட ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் உண்டாகிறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இயேசு பிறப்புக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் நடந்துச்சு. உங்க வாழ்க்கையில பெரிய காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் செய்கிறார். சில ஜபங்களுக்கான பதில்களும் சில வாழ்க்கையின் சில காரியங்களின் நிறைவேறுதலும் எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு காட்ஸ் டைமிங்ல ரொம்ப அழகா அவர் நம்ம வாழ்க்கையில செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு அடையாளம். பாருங்க, அது முன்னாடியே ஏன் நடக்கல, இவ்வளோ லேட்டா ஏன் நடக்குது, அதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்திருந்தா அது சாதாரணமா ஏதோ ஒரு குழந்தை பிறந்ததா, இப்போ நடந்ததுன்னா அது அற்புதமான குழந்தை. மரியாளுக்கு வார்த்தை வருது, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன் என்ன பண்ண போற, பெற போற. அப்ப மரியாள் கேள்வி கேட்கிறா. என்ன கேள்வி கேட்கிறான்னா, எப்படி ஆகும்? இந்த ரெஃபரன்ஸ் அவன் சொல்றான் பாருங்களேன். என்னது, எலிசபெத் கர்ப்பமா இருக்கிறாங்களா முதிர் வயதுல? அவளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துது. பாருங்களேன், சில அற்புதங்கள் தாமதமாக நடக்கிறது கூட சில பேருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற ஒரு ரெஃபரன்ஸா மாறுற மாதிரி ஆண்டவர் செய்யறாரு. பாருங்களேன். ஆமே. அப்போ ஒரு குழந்தை இல்லாதங்கிறது ஒரு நிந்தையா இருக்கு. அவ்வளோ நாள் இருந்த ஒரு அவமானம் அந்த குடும்பத்தை விட்டு நீங்கினது. அவ்வளோ நாள் இருந்த நிந்தை அந்த குடும்பத்தை விட்டு நீங்கினது. ஆனா நான் சொல்றேன், இன்னைக்கு ப்ரொஃபெட்டிக்கலி ஐ வாண்ட் டு டிக்ளேர், தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நிந்தையை அவர் நீக்குகிற ஒரு செயலை அவர் செய்கிறவராக இருக்கிறார். சரி, ஆண்டுடைய வார்த்தைக்கு போகலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவர் ஏன் பிறந்தார், அதை பற்றிய சத்தியங்கள்லாம் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு இன்னும் நிறைய பேசுவோம். இப்போ அந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஆயத்தமான சில வாரங்களில் படிக்கிற சில சத்தியங்கள் உண்டு. அதை அன்றைக்கி என்ன பண்ணலாம், படிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. அவள் பேர் என்ன? எலிசபெத். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய்
இருந்தார்கள். ஒரு தம்பதிகளை பற்றிய ஒரு காரியம் இங்கு பேசப்படுகிறது. அவர் யாருன்னா ஒரு ஆசாரியன். ஆசாரியன்னா அன்னைக்கு தேவனுக்கு முன்பாக மனிதர்களின் சார்பாக யார் நிற்கிறானோ அவனுக்கு பேர் என்னது? ஆசாரியன். ப்ராஃபட்னா தேவனுடைய சார்பாக மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறான் பாருங்க, அவனுக்கு பேர் தான் ப்ராஃபட். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. தீர்க்கதரிசி என்பவன் கடவுளின் வார்த்தையை பெற்று கடவுளின் பிரதிநிதியாக மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணுறான்? நிற்கிறான். காட் சேஸ் அப்படி சொல்கிறான். தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா அப்படின்னு தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்று அதை யார் கொண்டு கொடுக்குறான்? மனுஷனுக்கு கொண்டு கொடுக்குறவன் தான் யார்? ப்ராஃபட். ஸோ அதுதான் ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி. ஸோ ஸ்பீக்கிங் காட்ஸ் லாங்குவேஜ் டு மேன்கைண்ட். அவர் ஹார்ட்டை பார்த்து அவர் இருதயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை மனுஷங்களுக்கு சொல்கிறது. பட்டு அது ப்ராஃபட்டுடைய வேலை. உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக சொல்கிறேன், இப்படி சொன்னால் நல்லா புரியும். அது மாதிரி ஆசாரியன் யாருன்னா மக்களுடைய சத்தத்தை கடவுளுக்கு போய் சொல்லக்கூடியவன். மக்களுடைய நிலைமையின் சார்பாக, மக்களின் சார்பாக, மக்களின் பிரதிநிதியாக கடவுளுக்கு முன்னாடி போய் நிற்கிறவன் தான் யார்? ஆசாரியன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அடிப்படையாக தெரியணும், தெரிஞ்சுக்கிறது நல்லது. புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவுக்கும் வேதவசனம் நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, நம்ம எல்லாருமே யாராம்? நம்ம எல்லாருமே ராஜாக்களாகவும் இருக்கிறோம், யாராகவும் இருக்கிறோம்? ஆசாரியராகவும் இருக்கிறோம். ஸோ நாம் ஆசாரியர்கள். பாட்டு படிக்கிறோம் இல்லையா? ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. என்ன போட்டிருக்கு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஸோ நம்மளை என்னவா மாற்றிட்டாரு? ராஜாவாகவும் என்னவாகவும் மாற்றிருக்கிறாரா? ஆசாரியராகவும் மாற்றிருக்கிறார். சரிங்களா? ஸோ கிங் அண்ட் ப்ரீஸ்ட் எல்லாம் சொல்லுங்கள். ராஜாக்கள். நிறைய பேர் பார்க்குறாங்க, நானா ராஜா கூஜா மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு. ராஜாக்கள், ராணிக்கள். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்கு குறித்து என்ன சொல்லுதோ அதை நீங்கள் நம்பணும். ஊரில் யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்களோ அதை நம்பக்கூடாது. என்னைக்கு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்களோ அன்றைக்கி வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நம்ம யாரும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை மட்டும் கவனிக்கவே மாட்டோம். ஊரில் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், இவன் என்ன இப்படி சொல்லிட்டான்னு அதை ரொம்ப வெயிட்டு கொடுத்து ரொம்ப பெருசாக யோசித்துக்கிட்டே இருப்போம். நான் அடிக்கடி சொல்கிறது தான், யார் என்ன வேணாலும் சொல்லலாம், உங்களை குறித்து தேவன் ஒன்று சொல்லியிருக்கிறார். அதுதான் உங்களுடைய நிஜமான அடையாளங்களாக இருக்கிறது. ஆமென். யுவர் ட்ரூ ஐடென்டிட்டி இட்ஸ் கம் ஃப்ரம் யுவர் மேனுஃபேக்சரர். உங்களை உண்டாக்குனவர் உங்களை குறித்து என்னன்னு சொல்கிறாரோ அதுதான் நிஜம். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆப்பிள் வாட்சையோ ஃபோனையோ உண்டு பண்ணவர், இது ஆப்பிள் என்னுடைய பிராண்டு, இது இப்படின்னு சொன்னால் தான் அது ஒன்று. இன்னொருத்தரை தூக்கி இது ஆப்பிள் கிடையாது கொய்யா அப்படின்னாங்கன்னா போயா அப்படிங்க வேண்டிதான். ஏன்னா அதை பண்ணவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? ஆப்பிள்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரூத்து. இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் மனசில் வச்சுக்கணும் எப்போவுமே. அப்பப்போ ஒரு சத்தியத்தை படிக்கும்போது இடையில சில காரியங்களை நினைப்பூட்டிகிட்டே போகிறது ரொம்ப நல்லது. எல்லாம் சொல்லுங்கள். தேவன் என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதுதான் நிஜமான அடையாளம். ஆமென். மை ட்ரூ ஐடென்டிட்டி. ஸோ மற்றது எல்லாமே உண்மையான அடையாளம் கிடையாது. சரியா? ஓகே. அப்போ அவர் சொல்லிட்டார், நாம் எல்லாருமே யார் தான்? ஆசாரியன் ஆயிட்டோம், ப்ராஃபட்ஸாக இருக்கிறோம் புதிய ஏற்பாட்டில். ஸோ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் குமாரர்கள் மீதும் உங்கள் குமாரத்திகள் மீதும் என்னுடைய ஆவியை என்ன பண்ணுவேன்? ஊற்றுவேன். உங்கள் குமாரர்களும் உங்கள் குமாரத்திகளும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு யோவேல் உரைத்தார். யோவேல் உரைத்தது அப்படியே என்ன பண்ணுச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினது. ஸோ ஒரு கிங்ஸ் அனாயிண்டிங்,
அப்புறம் வந்து ப்ரெஃபடிக் அனாயிண்டிங், ப்ரீச்வுட் அனாயிண்டிங், 3 கைண்ட் ஆஃப் அனாயிண்டிங் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 3 வகையான அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, ப்ரெஃபடிக் அனாயிண்டிங், கிங்ஸ் அனாயிண்டிங், ப்ரீச்வுட் அனாயிண்டிங். ஆசாரியத்துவ அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், அதுக்கப்புறம் என்ன அபிஷேகம்? ராஜரிக அபிஷேகம். ஸோ 3 கைண்ட் ஆஃப் அனாயிண்டிங். ஸோ ஒரு நியூ டெஸ்டமெண்ட், ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு தேவன் வந்து என்ன பண்ணுறாரு? இந்த 3 அபிஷேகத்தையும் என்ன பண்ணுறாரு? கொடுக்குறார். ராஜாக்களுக்கான அபிஷேகம், தீர்க்க தரிசன அபிஷேகம், அதுக்கப்புறம் ஆசாரியத்துவ அபிஷேகம். இது எல்லாமே நமக்கு சொந்தமாக இருக்குது. பழைய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். புரியுதுங்களா? ஏன் இதை கிரேஸ் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் இப்போ இருக்குது, அதனால தான் கிரேஸுங்கிறோம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் இதில் ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். ஒன்று ப்ரொஃபட்டிக் அனாயிண்டிங் இருக்கும், இல்லை ப்ரீச்வுட் அனாயிண்டிங் இருக்கும், இல்லை கிங்ஸ் அனாயிண்டிங் இருக்கும். ஏதாவது ஒன்று யாராவது ஒருத்தருக்கு இருக்கும். அதுதான் பழைய ஏற்பாடு. எல்லாமே ஒரு ஆளுக்கே கொடுத்துருவாரு. அதுதான் புதிய ஏற்பாடு. ஆமென். எவ்வளோ ஒரு மேன்மையான, இன்னும் எவ்வளோ மேன்மையான காரியங்கள் பாருங்கள். சரி, இது ஒரு சின்ன அடிப்படை தான், இது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் வந்து உங்கள் மேலே ப்ரெஃபட்டிக் அனாயிண்டிங் இருக்குது, கிங்ஸ் அனாயிண்டிங் இருக்குது, ப்ரீச்வுட் அனாயிண்டிங் இருக்குது, ஆசாரித்துறை அபிஷேகம் இருக்கிறது. தலையில் கை சொல்லுங்க பார்க்கலாம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், ராஜாவாக, தீர்க்கதரிசியாக, ஆசாரியனாக என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஐ am anointed. ஆமென். ஹல்லேலூயா. வாவ். நம்புங்க, இதுதான் உண்மை. இதெல்லாம் சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க? அபிஷேகத்துக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ வந்து வெயிட் பண்ண வேண்டியதில்லை, இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. புரிஞ்சுக்கிட்டா அந்த அனாயிண்டிங் உங்கள்கிட்ட இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு ராஜாவுக்கான அபிஷேகம், ஒரு தீர்க்கதரிசிக்கான அபிஷேகம், ஒரு ஆசாரியனுக்காக அபிஷேகம். ஓகே, லூக்கா 1:5 அப்படியே வாசித்து வரும்போது இடையில இதெல்லாம் சொல்கிறேன் நான். ஏன்னா சிலர்லாம் இப்போ தான் வரோம், இது பைபிள் ஸ்டடி வேறையா. ஸோ அப்போ உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும், வேர்ஸ் பை வேர்ஸ். ஆசாரியன்னா யார்? ஒருவேளை ஆசாரி யாரோ இருந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதனால் ஆசாரியன்னா யார்? இப்போ கரெக்டாக புரிஞ்சிருச்சா? ஆசாரியன்னா யார்? மனிதனின் சார்பாக கடவுளுக்கு முன்னாடி நிற்கிறவனுக்கு பேர் என்னது? ஆசாரியன். ப்ராஃபட்னா யார்? தேவனுடைய சார்பாக மக்களுக்கு முன்னாடி நிற்கிறவன் யார்? ப்ராஃபட். ஸோ இந்த ராஜா யார் தெரியுமா? இவர் தான் செயல் வீரர். கடவுளுடைய நோக்கங்களை, திட்டத்தை இந்த பூமியில், சமூகத்தில் நடப்பிக்கிறார் பாருங்க. அவர் தான் யார்? ராஜா. ஆமென். ஆமாம், களம் இறங்கி வேலை பார்க்குறாரு பாருங்க. அவர் தான் யார்? கிங். அவர் தான் கிங். டேவிட் வந்து பாருங்கள், இந்த 3மே வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு ஆசாரியத்துவ இதுவும் அவர்கிட்ட இருந்தது, அதே மாதிரி தீர்க்க தரிசன அபிஷேகம் தாவீதுகிட்ட வெளிப்பட்டது, அதே மாதிரி ஒரு ராஜாவாக அவர் இருந்தார். சிலது கொஞ்சம் ஹையாக இருக்கும், சிலதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கும், அந்த மாதிரி. ஸோ இயேசு கிறிஸ்துவின் மேலே இந்த 3மே என்ன பண்ணிடுச்சு? வெளிப்பட்டதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சிலர் அவரை தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க, சிலர் அவரை வந்து இப்போவும் அவரை தீர்க்கதரிசின்னு நம்புறவங்க இருக்கிறாங்க. ஈவன் இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இயேசு ஆண்டவரை அவங்க என்னென்னு தான் நினைக்கிறாங்க? ப்ராஃபட். ஆனால் இயேசு வெறும் ஒரு தீர்க்கதரிசி மட்டும் இல்லை, இயேசு வந்து ஒரு ராஜா, இயேசு வந்து தேவனுடைய குமாரன். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a son of the living God. அவர் தேவனுடைய குமாரனாய் அவர் இருக்கிறார். அவர் ஒரு ப்ரிஃபெட்டிக் அனாயிண்டிங் அவர்கிட்ட வந்தது, அதே மாதிரி ஒரு ஆசாரியத்துவ அபிஷேகம் அவரிடத்தில் வெளிப்பட்டது. சில நேரம் ஒரு தீர்க்கதரிசியை போல் பேசினார், சில நேரம் ஆசாரியர்களைப் போல தேவனுக்கு முன்பாக நின்று மக்களுக்காக வேண்டுதல் செய்தார். அதே மாதிரி ஒரு ராஜாவாக ராஜரீகம், ஆளுகை அவர் மூலமாக என்ன பண்ணப்பட்டது? வெளிப்படுத்தப்பட்டது. ஸோ இந்த 3ம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இந்த 3ஐயும் கடவுள் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் மேலே வைக்கிறாரு. இந்த 3 விதமான அபிஷேகமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செயல்பட முடியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் ராஜா. ஆமென்.
நான் தீர்க்கதரிசி, நான் ஆசாரியன். ஆமென். ஆமாம், இது நிறைய பேர் சொல்லி தரல பாருங்க. யாரும் நான் தான் ஆசாரியன் அப்படின்ட்டாங்க. தான் ஆசாரி, நானே பூசாரி அப்படின்ட்டு ஓட்டி விட்டாங்க. ஆசாரியன் நானா, பூசாரியும் நான் தான் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. புதிய ஏற்பாட்டில் வேத வசனம் அப்படி சொல்லலை. நீ காமிச்சனா உங்களுக்கு வேத வசனம் அப்படி சொல்லலை. நமக்கு யார் என்ன சொல்கிறா, ஒருத்தர் சொல்ல எங்கள் சபை உபதேசம் உங்களுக்கு தெரியாதியா அப்படிங்கிற. உங்கள் சபை உபதேசத்துக்கு துறவைங்க. வாட் காட்ஸ் வேர்ட் சேஸ். உங்கள் சபைக்கு என்ன உபதேசமும் நீங்கள் வச்சுட்டு போங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. எதை தான் பேசணும்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாருங்கள், இது ஒரு சரித்திரத்தில் நடந்த பெரிய மாற்றம். எப்படி இந்த கத்தோலிக்க திருச்சபை போப்பின் சாம்ராஜ்யம் அப்படிங்கிற மாதிரி அமைந்து போய் அப்படியே ஒரே ஒரு ஆள் தான் கடவுளுக்கு பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு போப்பை கடவுளுடைய பிரதிநிதியாக என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. அப்புறம் மார்ட்டின் லூத்தர் எழும்பி வேத வசனத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஆசாரியர்களாக இருக்கிறார்கள்ங்கிற சத்தியத்தை கொண்டு ஒரு பெரிய புரட்சியை அவர் ஏற்படுத்தி புராட்டஸ்டன்ட் என்கிற அமைப்பை அவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு வராரு. அது ஒரு அமைப்பு இல்லை, அது ஒரு வெளிப்பாடு. ஸோ அந்த வெளிப்பாட்டில் தான் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சது. கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணலாம், வர முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய காரியம். கடவுள் எல்லாரையுமே அப்படி என்ன பண்ணுறார், பார்க்குறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ராஜாக்களாய், தீர்க்கதரிசிகளாய், ஆசாரியர்களாக இருக்கிறார்கள். ஆமென். இது வேதவசனத்தின் சத்தியம் பாருங்க. இது புது வகையான உபதேசம் கிடையாது. இது வேதத்தில் இருக்கக்கூடிய மாறாத சத்தியமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம நம்பணும். இதுதான் வேதவசனம் இப்படி சொல்லுது அப்படின்னு நம்பணும். நிறைய விசுவாசிகள் பாருங்கள், ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனால் ஊழியம் செய்யாமே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவனை சொல்லி வச்சுருப்பாங்க, கவனமாக இருந்துக்கோ, நீ அழைக்கப்படலை, நான் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், அழைக்கப்பட்டிருக்கேன். ஆமாம், இவரை மட்டும் நல்லா மெகாஃபோன் வச்சு மகனே அப்படின்னு கூப்பிட்ருக்காரு பாருங்க அப்படின்னு. வேறு யாருமே அழைக்கப்படலை அப்படின்ட்டாங்க. அப்படி கிடையாது. வேதவசனம் சொல்லுது, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமென். மினிஸ். அவர் கூப்பிடாத ஆளே கிடையாது. அவர் எல்லாரையும் கூப்பிடுறார். இயேசு அழைக்கிறார். அவர் எல்லாரையுமே என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார் பாருங்க. அவர் ஒன்றும் ஒருத்தரை கூப்பிட்டார் இன்னொருத்தரை கூப்பிடலாம் கிடையாது. இரு வீட்டார் அழைப்புன்னு இந்த கல்யாண வீட்டில் போட்டுருவாங்க பார்த்துறீங்களா? ஒரே பத்திரிக்கை செலவாயிரும். தனித்தனியாக பத்திரிக்கை அடிச்சுட்டு இருக்க வேண்டான்னு பத்திரிக்கை செலவு மிச்சம் முடிச்சதுக்கு இரு வீட்டார் அழைப்புன்னு போட்டு விட்ருவாங்க. ஆனால் தேவன் மனு வர்க்கத்தையே என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். ஆமென். ஆமாம், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆமென். அவர் கொஞ்சம் பேர்லாம் எல்லாரையும் தான் கூப்பிட்றாரு. எல்லாருமே, எல்லோரும் என்னிடமாய் வாருங்கள் அப்படின்றார். வரலாம். அதனால் அழைப்பு இருக்குது, அழைப்பு இல்லைன்ட்டுலாம் கிடையாது. எல்லாருக்குமே அழைப்பு இருக்குது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு வீரர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமாம், நமக்கான பங்களிப்பை நாம் தைரியமாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆனால் என்னென்னா, இந்த பாஸ்டர்மார்களுக்கு இருக்கிற அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங், ஒரு பாதுகாப்பற்ற மனநிலை. எங்கே இவனை விட்டோம்னா, இவன் பக்கத்தில் ஒன்றா ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது, எங்கே இவனை பாட விட்டா, இவன் என்னை விட நல்லா பாடிட்டான்னா என்ன பண்ணுறது, இவனை 2 வார்த்தை பேச விட்டா என்னை விட நல்லா பேசிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் சொல்லாமலே விட்டுட்டாங்க. அதனால் பாஸ்டர் வருவார், பாஸ்டர் பையன் வருவார், அப்புறம் பாஸ்டர் பேரப்புள்ள வரும், வேறு ஒரு பிள்ளையும் வராது. ஆமாம், இப்படியே போயிடுச்சு. எப்படி இந்த உலகத்தில் அரசியல் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்பா இருப்பார், அப்புறம் பையன் இருப்பாங்க. பையன் இருக்கும்போதே அடுத்த பையனை ஃபோக்கஸ் காமிச்சிருவாங்க. ஆமாம், நல்லா புரியும். நான் உங்களுக்கு சொன்னேன்னா எல்லாம் விளக்கமே கொடுக்காமலே வர்ற வெளிப்பாடு. சொல்லாமலே புரியும், சிலது சொன்னாலும் புரியாது, சிலதை சொல்லாட்டா கூட புரியும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அழகாக அப்படியே போட்டு அடுத்தால இவர் இல்லைன்னா இவர் தான் அப்படின்னு இப்போவுமே மைண்டில் என்ன பண்ணிடுவாங்க, ஏற்றிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அது பிள்ளைய காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. காமிச்சு நாங்கள் தான் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, காமிச்சிடுவாங்க. அதே மாதிரி தான் என்ன பண்ணுது இங்கேயும் ஆகிட்டுருக்கு. பாஸ்டர் பையன் பாஸ்டர் ஆகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாஸ்டர் ஆகலாம், நல்லது தான். ஆனால் அது பாஸ்டருக்கும் பாஸ்டர் பையனுக்கும் தான் அப்படி ஒரு அழைப்பு இருக்குங்கிறதுலாம் கிடையாது. யாரை தேவன் அழைக்கிறாரோ அவங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்ய முடியும். ஆமென்.
எல்லாருக்கும் சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஊழியமும் வரங்களும் அழைப்பையும் கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே மைக்கு யார் வேணாலும் பிடிப்பாங்க இந்த இடத்துல. ஆமாம், என்னன்னா கொஞ்சம் வளர்த்துக்கணும். ஏன்னா இதை சும்மா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற இடமா எடுத்துக்க முடியாது. எத்தனையோ மக்கள் ஆசையாக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட லைவில் எத்தனையோ நாடுகள்லேருந்து பார்த்துட்ருப்பாங்க இந்த லைவை, எத்தனையோ தேசங்கள்லேருந்து பார்த்துட்ருப்பாங்க. நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அதை எத்தனையோ பேர் பார்ப்பாங்க. சாதாரணமாக பார்த்தா 2000-3000 பேர் ஒரு இதை சாதாரணமாகவே பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 நாள்லாம் போச்சுன்னா நிறைய பேர் பார்க்க ஆரம்பம். அப்போ அவ்வளோ பேர் இதை பார்க்குற ஒன்றா இருக்கிறனால அதை கனமாக செய்யணுன்ட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்போம். மற்றபடி எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். ஆமென். ஸோ கடவுளுடைய வார்த்தை ரொம்ப பரந்த மனசாக இருக்குது. நம்ம கடவுளுடைய வார்த்தை சொல்கிற மாதிரி நம்மளும் பரந்த மனசாக இருந்தால் தான் மக்களும் வளருவாங்க, தேவனுடைய ராஜ்யமும் வளரும். இல்லைன்னா என்ன ஆகிடும்னா ஒருத்தருடைய பொட்டென்ஷியல் தான் வெளியில் வரும், மீதி எல்லாருடைய ஆற்றலும் அப்படியே மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இப்போ எல்லாருக்குள்ளேயும் கடவுள் வைத்த வரங்களும் வல்லமையும் வெளியே வந்தால் என்ன ஆகுறது யோசித்து பாருங்கள். சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா இந்த ஊர் பத்தாது. ஆமென். அவ்வளோ வச்சிருக்கிறாருங்க. அப்போது இங்கே என்னென்னா எல்லாருக்குள்ளே இருக்கிறதும் வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் கடவுளுடைய நோக்கம். சரியா? ஓகே. ஸோ இதுதான் கடவுளுடைய மனசில் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையின்படி இப்படி சில காரியங்கள்லாம் நம்ம பண்ணோன்னா எப்போவுமே ஒரு ஊழியமும் சக்ஸஸாக இருக்கும், ஒரு சபையும் சக்ஸஸாக இருக்கும், விசுவாசிகளும் வெற்றிகரமாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆமென். ஸோ தேவன் நல்லவர். அப்படி போகலாம். லூக்கா 1வது அதிகாரத்தில் பார்க்க ஆரம்பித்தோம். 5வது வசனம். யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஒரு ஆசாரியன் ஒருவன் இருந்தான். ஆசாரியன் ஒருவன் என்ன பண்ணுறான்? இருந்தான். இப்போ எல்லாருமே ஆசாரியர்களாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆசாரியன்னா யார்? இவ்வளவு என்ன பண்ணியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அங்கே பாருங்கள். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் என்னது? பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோன் அப்படிங்கிற அவனுடைய அந்த வம்சத்தில் அந்த ஆரோன் எப்படி அழைக்கப்பட்டானோ அது மாதிரி அழைக்கப்படுறது தான் ஊழியம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த லேவிங்கிற கோத்திரத்தில் உள்ளவங்க மட்டும்தான் யாராக வராங்க? ஆசிரியர்களாகவே வராங்க. நான் சொன்னேன், இயேசு யாராக இருக்கிறாரு? பிரதான ஆசாரியனாக இருக்கிறார். பாட்டெல்லாம் போடுறோம் பாருங்கள். ஒரு பிரதர் சிடியே போட்டிருக்கிறார், பிரதான ஆசாரியன். பாட்டெலாம் இருக்குது, பிரதான ஆசாரியனே. அப்போ ஒத்துக்கிறோம் இயேசு பிரதான ஆசாரியன். ஆனால் உங்களுக்கு தெரியுமா இயேசு எந்த கோத்திரத்தில் பிறந்தார்? அப்போ என்ன ஆயிடுச்சு? லேவி. சில இன்னைக்கும் பாருங்களேன், யாராவது ஊழியத்துக்கு வந்தால் தம்பி ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் அப்படின்னு அந்த வசனத்தை தான் காட்டுவாங்க. சார் ஆரோன் டைம்லாம் முடிஞ்சிருச்சு. இயேசு யாரு? நீங்கள் சொல்கிற ஏற்பாட்டெல்லாம் அவர் மாற்றிட்டார். இப்போ யார்? யூத கோத்திரத்தில் பிறந்த யூத ராஜசிங்கம் ஆசாரியன் ஆயிட்டாருங்க. ஆமென். அப்போ இப்பவும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஆரோனை போல அழைக்கப்பட்ட. ஓஹோ, நீங்கள் அவ்வளோ பழைய ஆளா? யாராவது பேசினாங்கன்னா ரொம்ப பழைய ஆள் போல. இன்னும் டேய் நீ இன்னும் சிலர் இந்த கோமாலேருந்து வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். திடீர்னு இந்த நவீன உலகத்தை அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா வித்தியாசமாக இருக்கும். ஒரு படம் கூட எடுத்தாங்க, கோமாளின்னு ஒரு படம். கோமாலேருந்து வந்ததுனால கோமாளி. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது என்னது, செல்ஃபோன் என்ன அப்படிமா, ஃபோன் என்ன எப்படி அப்படின்ட்டு அவனுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். அது மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. என்ன எல்லாரும் ஒளிஞ்சிறீங்க அப்படி? அப்போ நீ கொஞ்சம் ஒரு நாளாக கோமாவில் இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நீ. அதனால தான் உனக்கு தெரியல. இடையில இயேசுன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் மாற்றி இப்போ ஆரோன் கோத்திரத்திலிருந்து மட்டும் இல்லைப்பா, யூதா கோத்திரத்திலிருந்து வர முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இப்போ யூதர்ல இருந்து மட்டும் இல்லை, இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுடைய பிள்ளையாக அவன் மாற்றப்பட்டிருக்கிறான். ஆமென். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அப்படியே சேஞ்ச் ஆகிருக்குது. ஆனால் மதங்களில் இந்த மாற்றங்களை அவங்க ஏற்றுக்காததுனால அங்கேயே உட்கார்ந்துருக்குறாங்க. எங்கே நம்ம அதிகாரம் போயிட்டுனா என்ன பண்ணேன், நம்மளை விட அவன் ஆக்சுவலி நான் ஒருத்தர் இங்கே நிற்கிறதே எதுக்கு தெரியுமா? அவரை விட மக்களை தூக்கி விடுறதுக்காக தான் அவர் இருக்கிறார்.
இது புரிஞ்சாலே எல்லாமே புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்களாம் கூட எதுக்கு இருக்கிறீங்கன்னா, இன்னொரு தலைமுறையை உங்களை விட சிறப்பாக்குறதுக்கு தான் கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். நீங்களாம் நினச்சி நம்ம என்னைக்காவது உங்கள் பிள்ளை இவன் நம்மளை விட பெருசாக வளர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருப்பீங்களா? நீங்கள் எந்த தகப்பனும் யோசிக்க மாட்டான், எந்த தாயும் யோசிக்க மாட்டான். உண்மையாக என்ன யோசிப்பானா, நம்மளை விட நம்ம பிள்ளை நல்லா வரணும்னு அந்த எண்ணம் எங்கேருந்து வந்துச்சு? அது தேவன் கொடுத்த எண்ணம் பாருங்களேன். அந்த எண்ணம் இருந்ததுன்னா ஒருவர் முன்னேறுவதை குறித்து நமக்கு பொறாமை வராது, ஒருத்தர் முன்னேறதை குறித்து நமக்கு எரிச்சல் வராது, நம்ம வேலையை கரெக்டாக செய்கிறேன்னு அர்த்தம். அப்போது இதுதான் காரியம். இதெல்லாம் மாறிச்சுன்னா வேற மாதிரி ஆகிடும். ஆரோனின் குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத். ஆரோனுடைய வம்சத்தில் தான் அவள் இருக்கிறா. அப்போ பழைய ஏற்பாட்டு நாட்களில் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு, ஆரோன் மட்டும் கிடையாதுப்பா, என்ன பண்ணலாம், எல்லாருமே வர முடியும்னு ஒரு புதிய இதை என்ன பண்ணிட்டாரு, ஏற்படுத்தி விட்டுருக்கிறார். ஆமேன். அதனால் பாஸ்டர் பையனும் வரட்டும், பாவம் அவன் பாஸ்டருக்கு பையன் என்ன பிறந்ததுனால அவன் வரக்கூடாதுங்கிறது இல்லை, இன்னொருத்தர் பையனும் வரட்டும். புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம ஒன்றை தூக்கிட்டு ஒன்றை அடிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. மோசேக்கு அப்புறம் தலைமத்துவத்துக்கு யார் வந்தா? மோசே பையன் என்னன்னா தெரியவே இல்லை, பார்த்தீங்களா? ஆனால் யார் தான் வந்தா? ஜோஷுவா தான் வந்தா. அப்போ பிப்ளிக்கலி எப்படி இருக்குது பாருங்களேன். அப்படிலாம் கிடையாது. யார் கடவுள் எழுப்புறாரோ அவங்க தான் அதை செய்யணும். ஆமேன். ஸோ அதான் நல்ல ஒரு காரியமாக இருக்குது. ஓகே, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஓகே, ஸோ தூங்குவோம். 6வது வசனம். இது என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு ஆசாரியன் ஒருத்தர் இருந்தான். சில பேர் பார்க்குறாங்க, ஆசாரியன்னு ஒரு வார்த்தையை வச்சுட்டு அரை மணி நேரம் பேசிட்டீங்களா பாஸ்டர் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது, படிக்கலாம். யாருன்னா சகரியா, அதுக்கப்புறம் எலிசபெத். இவங்க ஒரு கப்பல். 6வது வசனம். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல்வேறு சட்டத்திட்டங்கள், காரியங்கள் இதெல்லாம் உண்மையாக என்ன பண்ணுறாங்க, பின்பற்றி இருக்கிறாங்க. எலிசபெத்து மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, கதை என்ன கதைனா, இயேசு பிறப்புக்கு முன்னாடி சில ஆயத்தங்கள் நடந்தது, சில சம்பவங்கள் நடந்தது. அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். எப்போவுமே இந்த ஒரு ரோடெலாம் பார்த்தீங்கன்னா எப்படியோ இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ராத்திரியே ரோடு போடுவாங்க. ஏன்? காலைல யாரோ வர போகிறாங்க, எம்எல்ஏ எம்பி யாரோ ஒருத்தர் அந்த வழியாக வரப்போகிறாங்க. என்னடா இவ்வளோ நாள் புழுதிக்காடாக இருந்தது, எப்படியோ இருந்தது அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு தான் அந்த ரோடு இருக்கும், அது வேற கதை. அப்போது யாரோ வராங்கன்னா இரவோடு இரவாக என்ன பண்ணுறாங்க, ஒன்றை போட்டுறாங்க பாருங்களேன். ஏன்னா ஒரு ஆயத்தம். அது மாதிரி தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு பிறக்க போகிறாருன்னா, தேவன் இந்த பூமியில் சில ஆயத்தங்களை அவர் செய்கிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தம். ஆமேன். ப்ரிப்பரேஷன். யோவான் என்கிற ஒருத்தன் வரப்போகிறான். அவன் தான் என்ன பண்ண போகிறான்னா, அவன் அழைப்பு என்ன தெரியுமா, ஆயத்தம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் அவன் வேலையே. அவன் அதுதான் அவன் அறிவிக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் வரப்போகிறான். அப்போ ரட்சகர் வர்றதுக்கு முன்னாடி சில ஆயத்தங்கள் நடக்குது, சில ப்ரிப்ரேஷன்ஸ் நடக்குது. அப்போ கிறிஸ்மஸ் இந்த வரப்போகுது இந்த வாரம். அதுக்கு முன்னாடி இருக்கிற சில ஆயத்த விஷயங்களை பேசுவோம்னு சொல்லிட்டு தான் இதை எடுத்தேன். இதில் பாருங்கள், இதில் நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம், நிறைய சத்தியங்கள் இதில் அடங்கி இருக்கிறது. எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். பாருங்க, ஒரு எப்படி சொல்லியிருக்கு, குழந்தையும் இல்லை, அதே நேரத்தில் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வயசும் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பல்வேறு காரியங்கள் மனசுக்குள்ளே ஓடும். என்ன ஓடும்னா, இப்போது இதே ஒரு கிறிஸ்தவ பக்தியில் அவங்க இருந்திருப்பாங்கன்னா, சபையில் போய் குழந்தையே இல்லை, எனக்கு ஒரு குழந்தை மட்டும் இல்லை, எனக்கு ஒரு நன்மையே இல்லைன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பாவம் பண்ணிட்டடா, பாவம் பண்ணிட்ட, உன்னை நன்றாய் அலசி ஆராய்ந்து பார். இதுக்கு மேலே அலசுனா துணியே போயிரும் பாஸ்.
அழுக்கு போகிற அளவுக்கு அலசலாம், ஆனால் துணியே போகிற அளவுக்கு அலசிட்டேன் நான். அலசுன்னு அலசி, துணியை அலசுறீங்கன்னா அழுக்கு போகிற அளவுக்கு தான் அலசணும். துணியே போகிற அளவுக்கு அலசுனீங்கன்னா என்ன பண்ணுறது? அது மாதிரி உன்னை அலசிப்பார் அப்படிம்பாங்க, அவனை ஆராய்ந்து பாரு அப்படின்னு. பாரம்பரியமாக மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு எண்ணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஒரு நன்மை நடக்கலைனாலே அவன் யார்? கெட்டவன், நீ சரியில்லை, பாஸ்டரை பார்த்து ஸ்தோத்திரம் போடாமல் போயிட்ட. அவங்களும் பாருங்களேன் அப்படியே நம்புவாங்க. போன வாரம்லாம் ஒரு அம்மாவுக்கு ஒரு ஜோம் பண்ணேன் நான். என்ன ஜோம் பண்ணேன்னா, இந்த மாதிரி ஒரு தவறான லீடர்ஷிப்குள்ளே இருந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி வாழ்க்கையே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல அந்த அம்மா மேலே இருக்கிற அந்த ஆளுகையை பிரேக் பண்ணி ஜோம் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் தான் அவங்க ஆள் கொஞ்சம் நல்லாச்சு. ஏன்னா ரொம்ப நாள் அப்படியே பேசி 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 ஆதிக்கம் மாதிரி ஆகிடுது பாருங்களேன், அந்த டாமினேஷன் உருவாயிடுது. ஆமாம், சூனியம் வைக்கிற மாதிரி ஆகிடுது அது ஒரு விதத்தில், ஆவிக்குரிய சூனியம். ஆமாம், அந்த ஆள் சொன்னான்னா இவங்களுக்கு நடந்துடும் அந்த மாதிரியே. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க என்ன ஆகிட்டாங்க, ஒரு 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 கவனன்ட் மாதிரி, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் பிரேக் பண்ண வேண்டியது இருந்தது பாருங்கள். இது பிரேக் பண்ணி ஜோம் பண்ணேன் நான் போன வாரம் ஒருத்தங்களுக்கு. வழக்கமாக இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பேசப்படுதுன்னா ஏதோ ஒன்று அப்படின்ட்டு. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனையின்படியையும் நேமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நல்லவர்கள் தான், நீதி உள்ளவர்கள் தான். ஆனாலும் சில நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் இல்லாதிருந்தது. ஒரு நன்மை இல்லைங்கிறதுனால அவன் கெட்டவன் ஆகிட மாட்டான். இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடந்துடுச்சு அப்படின்னா அவன் கெட்டவன் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நடந்த நல்லதுக்கெல்லாம் காரணம் அவர் நல்லவருங்கிறதுனாலயா? கிடையாது. நடந்த நல்லதுக்கெல்லாம் காரணம் எப்படி? அவருடைய கிருபையோ. ஆமென். அதே மாதிரி இந்த கெட்டதையும் மாற்றி அமைக்கும் அவருடைய கிருபை. ஆமென். ஆமாங்க, அப்படிதான் நம்ம நம்பணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். அவங்க குற்றமற்றவங்களாக தான் இருக்கிறாங்க, நீதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க, கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாங்க. ஆரோனின் வம்சத்தில் பிறந்தவளாக இருக்கிறா. ஆனால் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அப்போது ஒரு நன்மை நடக்கலைன்னு ஒன்று, ஒரு நன்மை அவங்க வாழ்க்கையில் இல்லைனாலே அவங்க உண்மையிலே கெட்டவங்க, உண்மையிலே அவங்க மோசமானவங்க, அப்படி கிடையாது. அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இயேசுவே அதை ரொம்ப குறித்து கவனமாக இருக்கிறார் பாருங்களேன். ஒருத்தன் குருடனாக இருக்கிறான், இயேசுவின் சீசர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இவன் குருடனாக இருக்கிறது இவன் செஞ்ச பாவமா? முதல்ல அந்த கேள்வி எவ்வளோ தப்பான கேள்வி பாருங்க. குருடனா பிறவிலிருந்தே இருக்கான், இவன் செஞ்ச பாவத்தினால பிறந்தானா என்ன முந்தின ஜென்மத்தில் செஞ்சானா? நான் இப்போ புரியுதா உங்களுக்கு? பாவம் செய்ததினால் குருடனா பிறந்தான்னா அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு இருந்தால் தானே அப்படி சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பே கிடையாது. முதல்ல கேள்வியே தப்பு பாருங்க. இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமான்ட்டு ஏசுனா பாவம் இவன் பேசிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு பிரதித்திரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. சும்மா பாவம் புண்ணியன்னு பேசிட்டு இருக்காதீங்கப்பா. கடவுளுடைய மகிமை இவன் வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ஆமென். கடவுள் சும்மா ஏன் பாருங்க, அந்த தப்பாக இருக்கும் இந்த எந்த தப்புன்னு பேசிட்டு இருக்காத. குருடனை பார்த்தா குணமாக்கு, முடவனை பார்த்தா நடக்கவை. நிறைய பேர் பார்த்துருக்கேங்க, கண்களை மூடி உங்களுக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க அப்படின்னு. அவனும் அதான் நினைக்கிறான், யாரோ செஞ்சிட்டாங்க. கரெக்டாக சொல்லிட்டாரு தேவ மனிதர் எங்கள் வீட்டுக்கு வந்து, யாரோ ஏவல் வச்சுருக்கு, சேவல் வச்சுருக்கு, பில்லி சூனியம், சில்லி சூனியம், எல்லாத்தையும் நம்புகிறாங்க. நான் சரி வச்சுருக்காங்கன்னா எடுத்து விடு, அது உடனே எடுக்க முடியாது. சரி வச்சிருக்கிறத காட்டுறாருன்னா எடுத்து விட்ற வேண்டியதானா? அது பண்ண மாட்டாங்க பாருங்க. அதுக்கு நீ வந்து 10 வாரம் என் சர்ச்சுக்கு வரணும். அது பில்லி சூனியத்தோட அப்புறம் மோசமாலாம் இருக்கும். அதுக்கு பில்லி சூனியமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிடும். இது மாதிரி தான் ஒரு 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 கூட்டம் அலைஞ்சிட்டே இருக்கு. யாராவது அவன் பாவம் செஞ்சுட்டான், அவனுக்கு பிள்ளை இல்லையா, அவனுக்கு வந்து இது அவங்க வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடந்தா அவங்க ஏதோ 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 தெய்வ குத்தம் அவங்க வாழ்க்கையில் ஏதோ பண்ண இப்படியே பேசிகிட்டே இருந்திருக்காங்க. குற்றஞ்சாட்டுறது மட்டுமே அவங்க ஊழியமாக இருந்திருக்கு பாருங்களேன். அதனால தான் இயேசு சொன்னார், அவன் பாவம் இல்லை, அவன் அப்பா பாவம் இல்லை, அதை பற்றி பேசுறது விடு. கடவுளுடைய மகிமையை இப்போ அவன் வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. அவன் இனிமேல் குருடனாக இருக்க மாட்டான்.
சும்மா பிரச்சனையை பேசாத, தீர்வை உண்டு பண்ணுங்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனையை பேசாதீங்க, தீர்வை உண்டு பண்ணுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனை. அதாவது ஏன் இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மோடிஜி சரியில்லை, ஏன் இப்படி நினைக்கிறீங்க, அது சரியில்லை, எதையாவது பேசிட்டே இருப்பேன். நாம் பிரச்சனையை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது, தீர்வுகளை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் கடவுளுடைய பிள்ளைங்களுடைய இது. அதாவது என்னன்னா அப்படிம்பாங்க, அதெல்லாம் இல்லை. ஸ்பீக் சொல்யூஷன், மேக் சொல்யூஷன், அதுதான் முக்கியம். அப்போ இவங்க வாழ்க்கையில் இவங்க கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறாங்க, கடவுளுடைய அழைக்கப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக நீதியாக அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தது. பாருங்களேன், சில குறைகள், சில காரியங்கள், சில நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் உடனே நடக்காமல் இருக்குது. சில நன்மைகள் தாமதமாக வாழ்க்கையில் நடக்குது. இது குறித்து நிறைய பேருக்கு கேள்விகள் எழும்புகிறது. ஏன் நமக்கு இந்த நன்மைகள் இன்னும் நடக்கலை? நமக்கு ஏன் இது இன்னும் இந்த குறை என்ன பண்ணல, தீராமலேயே இருக்குதே? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. பாருங்களேன், இந்த சம்பவத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிடும், அழகாக கிடச்சிடும். முதல்ல இப்படி இருந்தால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஏதோ ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லைன்னு சொல்லிட்டேன் நான். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட உங்களுக்கு ஒரு தடையும் கிடையாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தடை எதுவும் இல்லை. மை சின்ஸ் ஆர் ஃபர்கிவன், பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், அது ஒரு தடையே கிடையாது. சரி, அப்போது ஏன் இவங்களுக்கு சிலது தாமதிக்குது, சில காரியங்கள் ஏன் அவங்களுக்கு உடனடியாக நடக்கலை? இந்த உடனடியாக சில நன்மைகள் ஏன் உண்டாகலை? ரொம்ப லேட்டாக சில நன்மைகள் ஏன் உண்டாகுது? பாருங்கள், சிலர் இதை வச்சு ஒரு தியாலஜி ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு இறையிலேயே அவங்க உருவாக்குவாங்க. எந்த மாதிரி இறையில் உருவாக்குவாங்கன்னா, நாங்கள் சொல்லலை கடவுள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரமாட்டார், ஆண்டவன் எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான், சிலருக்கு சிலதை கொடுப்பான், சிலருக்கு சிலதை கொடுக்க மாட்டான். இவங்கள மாதிரியே பேசுறது கடவுளை. வேதவசனம் அப்படி சொல்லலை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என்னைக்குமே சத்தியத்தை மாற்றக்கூடாது, நம்ம அனுபவங்களை வைத்து சத்தியங்களை மாற்றக்கூடாது. சத்தியங்கள் நம்ம அனுபவமாகிற வரை தேவ வார்த்தையோடும் தேவ ஆவியானவரோடும் இசைந்து நாம் நடக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? புரியுதுங்களா? நிறைய பேர் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு வசனத்தை மாற்றிடுவாங்க. காலுக்கு ஒரு செருப்பு வாங்குகிறோம், போட்டு பார்க்குறீங்க, கரெக்டாக இல்லைன்னா செருப்பு தான் மாற்றணும், காலை அறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லைங்க, கொஞ்சம் இது வெளியில் வருது கால் செருப்புக்கு விட, அதனால் கொஞ்சம் கரண்ட காலை அறுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். சார், செருப்பை மாற்றுங்க, காலை அறுக்காதீங்க. ஸோ வார்த்தையை மாற்றக்கூடாது, நம்முடைய அனுபவங்கள் தான் மாற வேண்டும். இயேசு சுகமாக்குறாரா? சுகமாக்குகிறார். இயேசு விடுவிக்கிறாரா? விடுவிக்கிறார். இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறாரா? செய்கிறார். சத்தியங்கள் மாறாததா இருக்கிறது. அப்போ நிறைய நேரம் நம்முடைய அனுபவங்களில் அதில் மாற்றம் இருந்தால் கூட, உங்களுடைய வார்த்தை மாறாத சுவாமி, நான் வார்த்தையை நம்புகிறேன்னு நம்ம போகும்போது தான் நம்ம அடுத்தடுத்து வெற்றிகளை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஆமென். ஸோ வார்த்தையை மாற்றக்கூடவே கூடாது. இப்போது சிலர் இதை வச்சுக்கிட்டு தான் தியாலஜி உருவாக்குவாங்க. எப்படி உருவாக்குவாங்கன்னா, பாருங்கள், வாழ்க்கையில் கண்டிப்பாக குறைவு ஒன்று இருந்து தான் ஆகும், எல்லாரும் நிறைவாக இருக்க முடியாது, அது எப்படி நிறைவாக இருக்க முடியும்? இப்படிலாம் பேசும்போது மக்களே அதுக்கு ஆம்பாங்க. ஏன்னா அவங்க யதார்த்தத்தில் எது உண்மையாக இருக்குது? கண்டிப்பாக குறை இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற நமக்கே குறை இருக்கா இல்லையா? ஏதாவது ஒரு குறை இல்லைன்னு சொல்ல முடியாது, குறை கண்டிப்பாக இருக்குது. ஆமாம், கரெக்டாக தான் இருக்குது. குறை இருக்குங்கிறதுனால குறையிலேயே இருக்கிறது கரெக்டு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய எல்லா குறைவுகளை என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தால் நிறைவாக்குகிறார். அதுதான் காஸ்பல், அதுதான் கடவுளுடைய பிரசன்னமாக இருக்கிறது. குறைவு ஓகே அப்படின்னு பைபிள் எங்கேயுமே சொல்லங்க. எங்கேயாவது சொல்லியிருக்குன்னு எனக்கு காட்டுங்க.
இல்லை நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் வாழணும் அப்படி சொல்லியிருக்குங்களா? சொல்லவே இல்லை. எங்கேயாவது குறைவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இயேசு எங்கேயாவது எத்தனையோ குறைவுகளை இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது பார்த்துருக்காரு. எந்த குருடனை பார்த்து பரவாயில்ல அப்படியே இருந்துக்கோன்னு சொன்னாரா? எந்த முடவனையாவது பார்த்து பரவாயில்ல அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாரா? எந்த டெட் பாடியாவது பார்த்து போட்டோம் அப்படின்னு சொன்னாரா? முதல்ல வரார் ஒரு கல்யாண வீட்டில். ஃபஸ்ட்டு அங்கே என்னது? குறைவு தான் இருக்குது. அப்போ ஏன் சொல்லியிருக்கலாம், அது கல்யாணம்னாலே பல குறைவுகள் இருக்கும், அது முதல் நாள்லேருந்தே தெரிஞ்சுக்கோ ஏன் அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை விட்டுருக்காம விடக்கூடாதா? அழகாக ஒரு பிரசங்கத்தை எடுத்து அன்னைக்கு விட்டுருக்கலாம். திருமணம் என்பதே குறைவுகள் உள்ளதுதானப்பா, எதை உணர்த்தவே யாம் வந்தோம் அப்படின்னு அழகா என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு பிரசங்கத்தை சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தா நம்ம இன்னைக்கு இதெல்லாம் பேசவே மாட்டோம். ஏசு நாதரே சொல்லிட்டார். நாதரே சொன்னதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவரே குறைவு என்ன பண்ணிட்டார், ஓகேன்ட்டார். வாழ்க்கையில் கண்டிப்பாக குறைவு இருந்துதான் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி சொல்ல பாருங்களேன். முதலாவது அற்புதத்தை அவர் செய்து என்ன பண்ணுறாரு, குறைவை நிறைவாக்குகிறார். ஆமென். குறைவை நிறைவாக்கும் அற்புதம் தான் முதல் அற்புதம். எங்கேயாவது பாருங்களேன் அதை அக்செப்ட் பண்ணுறாரா ஜீசஸ்? நீங்கள் வேற யாராவது சொன்னதை வச்சு தியாலஜி கிரியேட் பண்ணக்கூடாது. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a perfect theology. இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய பரிபூர்ண சித்தம். He is the perfect image and he is the perfect revelation. வேற எதையாவது வச்சு அங்கே சொன்னார், இவர் சொன்னார், எவர் சொன்னாருங்கிறதெல்லாம் ஆத்தென்டிக் கிடையாது. இப்போ நான் எனக்கு வேலை நடத்துகிறோம், அவங்க சொன்னாங்க, இவங்க எவங்களும் சொல்லக்கூடாது. நான் ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறேன், அவர் சொல்கிறது தான் வார்த்தை. இவர் சொன்னார், அவர் சொன்னார்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. செஞ்சிங்கன்னா அது வேறு ஒருத்தருக்கு தான் ஆத்தென்டிக் கொடுக்குறோம், அத்தாரிட்டி கொடுக்குறோம். அவங்க சொல்கிற மாதிரி தான் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ யாரெல்லாம் எல்லாரும் சொன்னது ஆத்தென்டிக்னு பைபிளில் சொல்லலை, ஒருத்தர் சொன்னது தான் ஆத்தென்டிக். இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். ஆமென். அங்கே மோசஸ் இருக்கிறாரு, எலியா இருக்கிறாரு, எல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஆனால் இவருக்கு செவி கொடுங்கள். ஆமென். மோசையை விட எலியாவை விட ஏசாயா பெரியவர். அப்போ அவர் எப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினாருங்கிறத நம்ம பார்க்கணும். குறைவு ஓகே அப்படின்னு இயேசு சொன்னாரா, அப்படி தான் இயேசு போதிச்சாரா, இல்லை இயேசு அப்படி தான் வாழ்ந்து காட்டினாரா, சீடர்களுக்கு அதுதான் சொல்லி கொடுத்தாரா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்படி அவர் அப்படி சொல்லிட்டாருன்னா நம்ம அதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிதாங்க வாழ்க்கையை அப்படிதாங்கன்னு போயிடணும். ஆனால் அவர் அப்படி சொல்லலைன்னா எதிர்த்து நிற்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லாததெல்லாம் என் வாழ்க்கையில் இருக்குது, அது இருக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு வந்துடணும் பாருங்களேன். அப்போ ஒரு கல்யாண வீட்டில் குறைவை பார்க்கும்போது அவர் அதை எதிர்க்கிறார், இருக்கவே கூடாதுங்கிறார், நிறைவாக்குகிறார். ஒருத்தன் போட்டு காலியாக இருக்கு, ராம் முழுதும் பிரயாசப்படுறான், மீனே கிடைக்கல. இப்போ ஏசு என்ன சொல்லியிருக்கலாம், அது ஒரு நாள் இருக்கும்பா, ஒரு நாள் கிடைக்காது, இதுக்காக போட்டு அழுதுகிட்டு, அதெல்லாம் வாழ்க்கை என்பதே ஒரு காலி படகு தான், வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம். எவ்வளோ கருத்து சொல்லியிருந்துருக்கலாம் சூப்பரா. ஆமாம், அவர் அப்படி சொல்ல பாருங்க, வலையை மறுபடியும் போடு, எப்படி மீன் இல்லைன்னு இந்த கடல் உனக்கு சொல்ல முடியும்? நான் மீனை வச்சது நான், என்கிட்டே மீன் இல்லைன்னு இருக்கிறேன், நீ போடு வலையை திரும்ப அப்படின்னு போட்டா, இப்போ வலை கிளியத்தக்கதாய் படகு அமிழத்தக்கதாய் திரளான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள். ஆமென். தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, குறைவை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. பரவாயில்ல அப்படியே போட்டு சொல்லவே இல்லை. அது எப்படி சொல்லலாம்? அது சொல்லக்கூடாது. மறுபடியும் வலைய போடு. இப்போ பேதுரு தான் பண்ணுறான், உங்களுடைய வார்த்தையின்படி வலைய. இப்போ எங்களுக்கும் பாருங்களேன், நான் ரொம்ப நாளாக ஏன் வாழ்க்கை காலியாகவே இருந்தது, படகு ஏன் காலியாக இருந்தது, அக்கௌண்ட் ஏன் காலியாக இருந்தது, எதுலேயுமே நிறைவில்லைன்னா ஏன்னா நமக்கு வேறு மாதிரி உள்ள வந்துடுச்சு. காலி ஓகே, அது அப்படி தான் இருக்கும், அதிலே தான் நீங்கள் போகணும். பரலோகத்துக்கு நீங்கள் போகும்பொழுது அங்கே ஒரு நிறைவு உங்களுக்கு இருக்கிறது அப்படின்ட்டாங்க. சரி ரைட்டு,
அங்கே போனால் தான் எல்லாமே கிடைக்கும், இங்கே எதுவுமே கிடைக்காது. இப்படி ஒரு மைண்ட் செட் உருவாயிடுச்சு. அப்போ தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு, பற்றாக்குறை ஏற்றுக்கொண்டு, வியாதியை ஏற்றுக்கொண்டு, கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு வாழ விட்டோம். அப்படி வாழ ஆரம்பிக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க, போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ சத்தியத்தை நம்ம அறிகிறோம். சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்குகிறது. என்ன விடுதலை ஆக்குது? இயேசு எங்கேயாவது குறைவை ஏற்றுக்கிட்டாரா? நல்லா சிந்திச்சு பாருங்க. நான் சொல்கிறத ஒரு போதனையாக மட்டும் கேட்காம நீங்களே யோசித்து பாருங்க. எங்கேயாவது ஏற்றுக்கிட்டாரா? பரவாயில்லப்பா, மீன் தானே, போனால் போகுது, கிடைக்கலன்னா என்ன, அப்படி சொல்ல. வரணும், மீன் வரணும். திராட்சை ரசம் தானே, இன்னும் சொல்ல பாருங்களா, சாப்பாடுலாம் கிடச்சிருச்சு, என்ன இல்லை, திராட்சை ரசம் இல்லை, சரி சோறு சாப்பிட்டீங்களே போதாதா? சோறு இல்லைன்னா கூட பரவாயில்ல, சோறு எல்லாம் கிடச்சிலாம் சாப்பிட்டாச்சு. இது எக்ஸ்ட்ரா ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி. எங்கேயாவது கல்யாண வீட்டில் ஐஸ்கிரீம் இல்லைங்கன்னா சோறு தின்னல கிளம்பு அப்படின்ட்டுருவோம். அப்புறம் என்ன ஐஸ்கிரீம் இல்லை, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா. அந்த இடத்துல பாருங்களேன், ஏதோ ஒரு நார்மலான தேவை அப்படி கிடையாது, எக்ஸ்ட்ரா தான் அதுவே. இன்னும் பளிச்சுன்னு நான் சொல்லிவிடுவேன், உங்கள் இருதயம் தாங்குமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி ஒயின் இல்லை, எல்லாம் ரவுண்டு அடித்து போயிட்டு இருக்குது, ஒயின் இல்லை. 10 மணி ஆகிட்டு டாஸ்மார்க்லாம் மூட்டாங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன், உங்கள் இருதயம் தாங்காது அப்படின்ட்டு. அப்படியே மேலோட்டமாக நான் பேசிட்டு போயிடுவேன். டீப்பா கோ டீப்பர் பாப்பா அப்படின்னீங்கன்னா திருப்பி தனியாக நமக்கு வீடியோ போட்டுருவாங்க. அப்புறம் நல்லா கவனிங்க, அங்கே தான் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணுறாரு செய்கிற. அவருக்கு என்னன்னா, உனக்கு நீ குறைவு இருக்குங்கிற அந்த குறைவை நான் நிறைவாக்க போகிறேன் அப்படிங்கிறார். அவங்க கலாச்சார ரீதியில் போயே அவர்களை சந்திக்கிறார், அவர்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அதுதான் விஷயம். ஆமென். சரி, இப்போ கவனிங்க. அப்போது எங்கெல்லாம் இயேசு மீட் பண்ண ஒவ்வொரு இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஏற்றுக்கவே இல்லை. டெத்தை ஏற்றுக்கவே இல்லை, வியாதியை ஏற்றுக்கவே இல்லை, குறைவை ஏற்றுக்கவே இல்லை, எதிர்த்து தான் நிற்கிறார். தப்பி தவிர யாராவது அப்படி அவர் பக்கமாக கூட்டு போனோம்னா கஷ்டம், எழுப்பிடுவார். ஆமாம், அதான் ஒரு அம்மா ஒரு மருமகா இந்திக்கு ஃபோன் வருது. உங்கள் மாமியார் இஸ்ரேல் டூர் வந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்கள இங்கேயே புதைச்சிடவா இல்லை இந்தியாவுக்கு கொண்டு வரவா அப்படின்னு அங்கே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. இங்கே புதைக்கணுன்னா கொஞ்சம் அதிகமாக செலவாகும், இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்னா கம்மியான செலவு தான் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மருமகா சொல்லியிருக்குது, இல்லை இல்லை இல்லை, அந்த ஊரில் புதைக்காதீங்க, எவ்வளோ செலவானாலும் இங்கே கொண்டு வந்துருங்க, ஏன்னா அந்த ஊரில் நிறைய பேர் உயிரோடு எழும்பியிருக்காங்களாம் அப்படின்ட்டு. ஏன் மாமியாரை புதைச்சி அது பாட்டுக்கு எழுப்பிட்டுனா. ஸோ இயேசு அந்த டெத்தை என்ன பண்ணல, அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, அதை எதிர்த்து நிற்கிறார். அது இருக்கக்கூடாதுன்னு தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இருந்தா பரவாயில்ல, குனிஞ்சே எரியுமா அப்படின்னு சொல்ல, எப்படி நீ குனியெல்லாம் நிமிரு அப்படின்றாரு. அப்போ வனாந்தரத்தில் மக்கள் உட்காந்துருக்காங்க, அங்கே ஆகாரம் இல்லை, பரவாயில்ல வார்த்தை கிடச்சிச்சில்ல அப்படியே போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல பாருங்களேன். இவ்வளோ 3 நாள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, நல்ல வார்த்தையை கேட்டிருக்கீங்க, அப்படியே போங்க அப்படின்னு சொல்ல, இதையும் கொடுத்து அனுப்புகிறார். அவங்க வழியில் சோர்ந்து போவார்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அப்பமும் என்ன பண்ணுறாரு, மீனும் பெருக வச்சு கொடுக்குறாரு. அப்போ எங்கெல்லாம் தேவைகளும் குறைவுகளும் ஏற்பட்டதோ அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அதுக்காக அதை பார்த்து முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடாது, அவைகள் மாறும்படி தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். முறுமுறுத்துட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா கடவுளே அது இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த பஞ்சமும், எந்த குறைவும், எந்த நோயும், எந்த தோல்வியும், எந்த வெறுமையும் இருக்கணும்னு கடவுள் என்ன பண்ணல, நினைக்கல. நீங்கள் தேவனுடைய வார்த்தையோடும் தேவனோடும் நீங்கள் ஒருமனப்பட்டு அது மாறும்படியாய், அது நீங்கும்படியாய் நீங்கள் அவரை நம்பும்படி அவர் உங்களை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். அதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த சம்பவத்தை பாருங்கள். ஊழியம் செய்கிறவர்கள் குற்றமற்றவர்களாக அவங்க பிரமாணத்தின்படி வாழ்கிறாங்க, ஆனால் கூட அவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ ஒரு விஷயம் இல்லைங்கிறதுனால அவங்கள குற்றவாளின்ட்டோ, ஒரு விஷயம் இல்லைன்னால அதுதான் கடவுளுடைய சித்தன்ட்டோ என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. இயேசு தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறார். இயேசுகிட்ட போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார், அப்படி யோசித்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிடும்.
எங்கேயாவது இயேசு வந்து இதை ஏற்றுப்பாரா? அவர் என்ன நினைப்பார்? அப்படி யோசித்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் பதில் வர ஆரம்பிச்சிடும். கவனிங்க, எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். இந்த கப்புள்ஸை வந்து நம்ம ரொம்ப பாராட்டணும். பைபிளில் வந்து சில காரியங்களை கவனித்து பார்த்தா அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை, அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்தது நடக்கலை, அவங்க வாழ்க்கையில் சில குறைவுகள் இருந்துச்சு. ஆனாலும் தேவனை சேவிச்சுக்கிட்டு தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. பாருங்களேன், எல்லாம் பாருங்க. இப்போ என்னத்தை ஊழியம் செஞ்சு எனக்கும் வயசும் ஆகிப்போச்சு, அவளுக்கும் வயசு ஆகிப்போச்சு. என்னத்தை எத்தனையோ மக்களுக்கு நான் ஜோம் பண்ணேன், குழந்தையெல்லாம் கடவுள் கொடுத்தாருனாங்க, எனக்கு ஒன்று தரலையே அப்படின்னு அவங்க விட்டு விடலை. அவங்க பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். சில மாற்றங்களை பெறாவிட்டாலும் அவர்கள் தேவனை சேவிப்பதில் தீவிரமாக தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆமென். இப்போ இது ஒரு நல்ல காரியம் பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் பிரேக் த்ரூஸ் வருது வரல, ஆனால் ஒரு தேவை பூர்த்தி ஆகிறதற்காக நான் தேவனை சேவிப்பேன் என்பதை தாண்டி அவர் எனக்கு தேவனாய் இருப்பதினால் அவரை நான் சேவிக்க போகிறேன். தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் வர்ஷிப். அது ஆராதனையின் அடுத்த கட்டமாக இருக்கிறது. அது ஆராதனையின் இன்னும் மேன்மையான ஒரு காரியமாக அது இருக்குது. சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை பாருங்கள். அது ஆராதனையில் இன்னொரு நிலையை நேராக என்ன பண்ணுது, வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம் பாருங்களேன். அப்போ ஒரு ஆசாரிய ஊழியத்தை அவன் செஞ்சிட்ருக்கிறான். ரொம்ப வருஷமாக அவனுக்கு அந்த குறைவு இருக்குது, அவன் மனைவிக்கு அந்த குறைவு இருக்குது, வயசும் ஆயிடுச்சு. ஆனால் கூட வேதவசனம் சொல்லுகிறது 8வது வசனம், அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். ஸோ சில ரிசல்ட் நடக்காத போதும் சிலர் வந்து சில காரியத்தை தொடர்ந்து செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 18 வருஷம் இந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, அவளுக்கு அப்படி இருந்திருக்குது. ஆனாலும் அந்த கூனியான நிலைமையில் அவள் போயிட்டே தான் இருக்கான். அவள் வழக்கமாக கலந்துக்கிற ஒரு ஆராதனை மாதிரி தான் அன்றைக்கும் கலந்துக்கிறான். ஆனால் அவளுக்கு தெரியாது அன்னைக்கு மேசியா வருவார், அன்னைக்கு குனிஞ்சிருந்த வாழ்க்கை நிமிர போதுன்னு அவளுக்கு தெரியாது. பாருங்களேன். நான் என்ன சொல்கிறேன்னா, சில விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமலே கூட இருக்குது, சிலது நடந்துட்டுருக்குது. இப்போ என்னென்னா, நான் தேவனை சேவிப்பது என்பது என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அவர் தேவனாக இருக்கிறதுனால, என் தகப்பனாக இருக்கிறதுனால நான் அவரை சேவிக்க போகிறேன். இந்த மனநிலை உள்ளவர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரேக் த்ரூஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு அவளுக்கு தெரியாது அன்னைக்கு மேசியா தான் அன்னைக்கு வருவார் அப்படின்னு தெரியாது. அதனால தான் பைபிளில் நிறைய விஷயங்கள் என்ன சொல்லுது, நீ ஹெல்ப் பண்ணிட்டே இரு, சில நேரத்தில் நீ தேவதூதனுக்கும் உதவ வேண்டி இருக்கும் அப்படிங்கிறார். நமக்கு தெரியுமா இன்னைக்கு காலையில் வந்த பாட்டியம்மாவா இல்லை ஒரு ஏஞ்சலான்னு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. நம்ம பிரேக் த்ரூஸ் எங்கேயும் ஆண்டவர் வச்சிருப்பார். அதனால தான் திடீர்னு ஒரு நாளில் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படி கிடையாது. வழக்கமாகவே அது இருக்குது. அதில் தான் அற்புதங்கள் என்ன பண்ணுது, நடக்க ஆரம்பிக்க பாருங்களேன். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில். ஸோ இவ்வளோ நாள் ஊழியம் செய்கிறான். அவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லை. ஆனால் கூட அவன் அதை நோக்கி போயிட்டு தான் இருக்கிறான். பாருங்கள், ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். நல்ல சிஸ்டமேட்டிக்லாம் வச்சுருக்கிறாங்க. இவனுடைய டைம் இப்போ தான், இவர் பேர் வந்தால் அப்புறம் இவர் போவார், அடுத்த ஷிஃப்ட்டுக்கு இன்னொருத்தர் கிளம்பிடுவார். அதனால் அவர் போகிறார். தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அதான் சொல்லிட்டேனே,
அப்போ வந்து இவன் தான் உள்ளே போக முடியும், மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெளிப்பிரகாரத்தில் தான் இருப்பாங்க. இவர் தான் எங்கே போவார், உட்பிரகாரத்துக்கு போவார். வருஷத்தில் ஒரு முறை எங்கே போவார், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுவார், போவார். இதுதான் அன்னைக்கு இருந்த முறைமை. ஸோ இவன் வந்து உள்ளே இருக்கிறார், உட்பிரகாரத்தில் இருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. பாருங்க, ஒரு ஒரு இவ்வளோ நாள் அவன் எத்தனையோ முறை போயிருக்கிறான், ஆனால் இப்படி ஒரு அனுபவம் அவனுக்கு நடந்ததே கிடையாது. திடீர்னு ஏஞ்சல் வந்து அவர் எப்படி இருக்கும், முதல்ல அது ஏஞ்சலான்னு நமக்கு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? இதுக்கு முன்ன பின்ன ஏஞ்சலை பார்த்துருந்தா தெரியும். எப்படி தான் முடிவுக்கு வர்றது தான் ஏஞ்சலான்ட்டு ஒரு பதட்டம் வரும். ஏதோ ஒன்று பண்ணுமா, அது மாதிரி இயல்பாக தான் வருது. அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். யாராவது திடீர்னு பார்த்துட்டு, ஓ உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ லேட்டாக என்ன வந்த அப்படி நம்ம இல்லை இல்லையா? ஸோ தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. இந்த கிறிஸ்மஸ் மெசேஜஸில் இந்த ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது. சொல்லப்போனால் பரலோகத்தின் அந்த தாக்கம் அந்த நடந்துக்கிட்டே இருக்குது. சொல்லப்போனால் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் நடக்குது. தேவ தூதர்களின் ஊழியங்கள் அங்கே நடக்க ஆரம்பிக்குது. சாதாரண ஒரு ஆசாரியன் மட்டும்தான் ஏஞ்சலிக் விசிட்டேஷனை பார்த்தான் அப்படிங்கிறது இல்லை. அடுப்பாங்கரையில் இருக்கிற ஆளும் பார்க்குறாங்க. மரியாள் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறான். அவள் வீட்டுக்குள் ஒரு தேவதூதன் பிரவேசித்து அப்படி போட்டிருக்குது பாருங்களேன். இப்போ ஏஞ்சலிக் விசிட்டேஷன் வந்து ஆலயத்தில் தான் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. எங்கேயும் நடக்கும். நீங்கள் அலமாரில் ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பீங்க, அங்கே வந்து இந்த டப்பாவா அப்படின்னு எடுத்து தூக்கி தருவான். எம்பது நேரம் தேடிட்டு இருக்க, கடுகு டப்பா அங்கே இருக்கு. எனி டைம் ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் வந்து நடக்குது. ஆலயத்தில் தான் நடக்குதுன்ட்டு ஆண்டவர் எல்லா பவுண்டரியும் உடைக்கிறார் பாருங்களேன். சகரியா வந்து தூபம் காட்டுற இடத்துல தேவதூதன் அவன் பார்க்குறான். இதை கொஞ்சம் யாராவது என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. ஆனால் மரியாளுக்கு எங்கே நடந்தது? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள், சிறிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து. ஸோ ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் வந்து சர்ச்சில் தான் நடக்கும், ஆலயத்தில் தான் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் வீட்டிலையே நடக்கும். ஆமென். பாருங்கள், எப்போவுமே ஒரு போதனையை கேட்குறீங்கன்னா எதுக்கு ஆண்டவர் இதை என் காதில் கேட்க வைக்கிறாருன்னா, ஏதோ பெரிய விசிட்டேஷன்ஸ்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத அதை எடுத்துக்கணும் பாருங்களேன். அதான் அதை கேட்குற மெத்தடே. எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் அனுப்புகிறாங்க? அப்போ ஏதோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் எப்படி அன்றைக்கு யாக்கோபு வந்து வாழ்க்கையே அவ்வளோதான் படுத்துட்டு இருந்த போது அவன் பார்க்குறான், தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அவன் என்ன பண்ணுறான், பார்க்குறான். ஆக்சுவலி அது நடந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். ஏதோ ப்ரொஃபஷ்னல் கொரியர் சர்வீஸ் மாதிரி, பார்சல் சர்வீஸ் மாதிரி, ஒரு பக்கம் போகிற ஒரு பக்கம் வர்ற மாதிரி இந்த அதாவது இந்த பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன்ஸ் இருக்கிறத அவன் பார்க்குறான். மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ரெவலேஷனே அதுதான். அவன் என்ன நினைக்கிறான், இந்த பூமியில் அம்போன்னு நம்ம கிடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனுஷனுக்கு இருக்குது பாருங்க. அப்படி கிடையாது. இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. இது மனுஷனுக்கு புரியாதனால தான் அவனுக்கு பயமாக இருக்குது வாழ்க்கை. இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அந்த மன்னவன் யாரு? எல்லாம் பாட்டாகவே எழுதிட்டாங்க பாருங்களேன். நமக்கு தான் லேட்டாக புரியுது. அவங்க பாட்டாக எழுதுனது நமக்கு லேட்டாக புரியுது. அவங்க முன்னாடியே எழுதிட்டாங்க. ஆமாம். ஸோ பெரிய கனெக்ஷன்ஸ். ஒரு 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 காரியம் நடக்குது, அது ஆலயத்தில் மட்டும் நடந்தால் சந்தோஷப்படலாம். ஆனால் அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அது எங்கேயும் நடக்குது, வீட்லேயும் நடக்குது. சரி, வீட்டில் நடந்தால் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆட்டிடையர்கள் ஆட்டெல்லாம் வச்சு அவங்க மந்தையை காத்துட்ருக்காங்க. அங்கே தேவதூதர்களுடைய விசிட்டேஷன்ஸ் நடக்குது. ஆமென்.
நான் சொல்கிறேன், நம்முடைய சபையில் ஆராதனையில் தேவதூருடைய விசிட்டேஷன்ஸ் பெருசாக நம்ம பார்ப்போம். உங்கள் வீடுகளில் பார்ப்பீங்க. இன்னொன்று சொல்லுதேன், உங்கள் ஒர்க் ஸ்பாட்டில் கூட ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் உண்டாகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மந்தையை காக்கிற இடத்துல தான் யார் வாரா? நம்ம மைண்டில் என்ன இருக்குன்னா, ஸ்தோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணி கோயிலில் இருந்தானா கடவுளை பார்க்கலாம், அங்கே தேவதூரை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கடவுள் எல்லாத்தையும் உடைக்கிறாரு. அங்கே ஏஞ்சலிக் விசிட்டேஷன் எங்கே நடக்குது? வீட்லேயும் நடக்குது, காட்டிலையும் நடக்குது. ஐயோ, இந்த சாமியை ஒரு இதை போட்டு பூட்டி வைக்கவே முடியாதா? பூட்டி வச்சாவாது இங்கே தான் இருக்குன்னு வருவான், நமக்கு வியாபாரம் நல்லா நடக்கும். ஆனால் இவர் எல்லா இடத்துலையும் போயிடுறாரு பாருங்க. இதுதான் விஷயம். அதனால தான் இதெல்லாம் வெளியில் வரதில்லை பாருங்களேன். வீட்டுக்குள்ளேயும் நடக்குது, காட்டுக்குள்ளேயும் நடக்குது. அப்போ ஆலயத்தில் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் விசிட்டேஷன்ஸ் நடக்குது, ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸ் நடக்குது. திருப்பி பார்த்தீங்கன்னா மந்தையை காக்கிறார்கள் தேவதூதர்கள், மெய்ப்பர்கள் மந்தையை காக்கும் பொழுது அங்கே தேவதூதர்கள் சூழ என்ன பண்ணுறாங்க? இறங்கி நின்று பார்க்குறாங்க. நான் எப்போவுமே இதை என்னுடைய அபிஷேகத்தில் இருந்தும் கண்ணோட்டத்தில் என்ன பார்க்குறேன்னா, என்னுடைய ஒர்க் ஸ்பாட்லலாம் ஏஞ்சலிக்ஸ் வேலை நடக்குது. அதுதானே, மந்தையை வச்சு ஆட்களை வச்சு அவன் ஆட்டுக்குட்டி ஆட்டெல்லாம் இது பண்ணி உட்கார்ந்துட்டுருக்குறான். கோயிலுக்கு போது கூட டைம் இல்லை அப்படின்ட்டு கோயிலே அவனை தேடி வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த அந்த ஆடு மேய்க்கிறதுலாம் சும்மா இல்லை பாருங்களேன். அது கூடயே கிடப்பாங்க. அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறது ரொம்ப அவங்க அதோடய ஆயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க பாருங்கள். அவ்வேளையில், அதுக்கு முந்தின வசனத்துலேருந்து போடுங்க. அப்பொழுது அந்த நாட்டில் மெய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்கள், இவர்கள் துதித்து கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள். அப்படிலாம் இல்லை, வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க மந்தையை காத்துட்டு இருந்தாங்க. கடவுள் பாருங்க எப்படி அவருடைய சந்திப்பை நடத்துகிறார். டிவைன் என்கவுண்டர்ஸ், டிவைன் விசிட்டேஷன்ஸ் எப்படி நடக்குது வாழ்க்கையில். நம்ம யோசிக்கிற கணக்கெலாம் இல்லை, அதை தாண்டி நடக்குது பாருங்களேன். காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் என்ன மாதிரி காரியங்கள் பாருங்க. அதாவது காட்ஸ் க்ளோரி ஒரு இடத்துல அப்படிங்கிறத மாத்துறது தான் இயேசுவின் பிரசன்னமே. You can enjoy the presence of God, the glory of God in every area, everywhere. எல்லா இடத்துலையும், எங்கே போனால் உங்கள் வீட்டுக்குள்ளே பார்ப்பீங்க, உங்கள் ஒர்க் ஸ்பாட்டில் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் அதை பார்ப்பீங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவும் ஏகமாய் காணும். சகரியா பார்க்குறான், அவன் பயப்படுறான். 13வது வசனம் பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. இந்த 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 கிறிஸ்மஸ் டைமில் நிறைய வார்த்தைகள் தேவ தூதர்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் நாட் அப்படிங்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே. ஆமென். நிறைய திரும்ப 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 வரும், பயப்படாதே. இப்போ யாரெல்லாம் அவங்க பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாங்க. இவங்க இப்போ பார்த்தோம், மெய்ப்பர்கள் அவங்கள பார்த்து என்ன சொன்னாங்க? பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சகரியா பார்த்து என்ன சொல்கிறான்? பயப்படாத அப்படி சொல்கிறான். இதில் பாருங்க, 30வது வசனம் பாருங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, காமன் வேர்ட்ஸ், ஃபியர் நாட். ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் சொல்கிறேன், ஏதாச்சும் உள்ள அப்படியே ஓடிட்டு இருந்ததுன்னா இது உங்களுக்கு எடுத்துக்கோங்க. ஃபியர் நாட், பயப்படாதே. ஆமென், பயப்படாது. இது ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க இந்த வார்த்தையை. சரி, சொல்லிட்டு சொல்கிறான், உன் வேண்டுதல். 13வது வசனம். தூதன் அவளை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இதுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டா? ஊருக்காகவும் ஜோம் பண்ணியிருக்கிறான், தனக்கு பிள்ளை இல்லைன்னு என்ன பண்ணியிருக்கிறான்? ஜோம் பண்ணியிருக்கிறான். இப்போ தூதன் சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஏஞ்சல்ஸில் நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க போல. ஊஞ்சல்ஸில் நிறைய ஊஞ்சல்ஸ் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஏஞ்சல்ஸ்லேயும் நிறைய
டைப்ஸ் இருக்குது. மெசேஜ் கொண்டு வர்றவங்க, ப்ரேயருக்கு ஆன்சர் கொண்டு வர்றவங்க. பைபிளில் நிறைய நீங்கள் பார்க்கலாம். தானியலுக்கும் அதே மாதிரி கொண்டு வந்து சொல்கிறான், நீ ரொம்ப பெரிய ஆள்ப்பா, கடவுள் உம்மள ரொம்ப பெரிய, நீ கூப்பிட்டோடனே என்னை அனுப்பிச்சிட்டாரு. வர்ற வழியில் ஒரு பையன் என்னை பிடிச்சிட்டு இருந்தான், கொஞ்சம் சண்டை நடந்தது, அதான் லேட் ஆகி போச்சு அப்படிங்க. அப்படியே சொல்கிறான்ல, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. வாயை திறந்து பேசும்போதே கொண்டு போயிருன்றார். எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. அனுப்பிச்சி வச்சான். வர்ற வழியில் அந்த பார்சலை பிடுங்கிறதுக்கு ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தீங்கன்னா மிகாவேல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார். அது இன்னொரு தூதர் கூட்டம் வந்து ஃபைட் பண்ணி அப்புறம் தான் என்ன பண்ணேன். அங்கே பாருங்கள், இப்போ சில பேர் நான் கதை சொல்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள், வசனம் தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது, எல்லாம் சொல்லுங்க, தொடங்கின போது. இவன் வந்து 21 டேஸாக பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இவன் நினச்சிட்டு இருக்கான், இன்னும் வரல, இன்னும் சத்தத்தை கூட்டு, இன்னும் சவுண்டை கூட்டு. சார் நீங்கள் முத நாளே ப்ரேயருக்கு ஆன்சர் வந்துடுச்சு சார். இடையில கொஞ்சம் டெலிவரி கொஞ்சம் இதாக இருக்குது, ஆனால் ஆன்சர் அப்பமே வந்துடுச்சு பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போது சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் அப்படிங்கிறார். அவன் பாருங்களேன், மனிதன் இந்த பூமியிலிருந்து ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பரலோகம் செவி சாய்க்கிறது. ஆமென். ஸோ சும்மா இல்லை பாருங்க, நான் ஜெபம் பண்ணேன் அப்படி கிடையாது. சிலர் வந்து இவங்க ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்துக்கே மரியாதையை குறைக்கிற மாதிரி பண்ணி விட்டாங்க. ஏன்னா இவங்க ஜெபம்னு சொல்லி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு, அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. சில அதை சொன்னால் ஒரு மாதிரி ஆகும் பாருங்களா, அப்படி ஆக்கி விட்டாங்க. ஆனால் சும்மா கிடையாது. தேவனை நோக்கி நான் சொல்லும் ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கவனிக்கிறார், அதை கேட்கிறார். அதை ஒருபோதும் தள்ளுறதே இல்லை. தேவனுடைய தன்மை என்னவா இருக்குதா, இதோ ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள். அப்படியே வேதவசனம் சொல்லுது, யாவரும். அவர் பேரே நிறைய பேர் இருக்கு, அதில் அவர் பேர் என்னன்னா ஜெபத்தை கேட்கிறவரே, அவர் பேரே அதுதான். அப்போ நான் இது யார்கிட்ட சொல்ல என்ன பண்ண, அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னா அவர் சொல்கிறார், நீ மிகவும் பிரியமானவன். அன்னைக்கு தானியலை பற்றி மட்டும்தான் அப்படி சொல்ல முடிஞ்சு, இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறார் நீ பிரியமானவன் பிரியமானவள் அப்படின்ட்டார். ஆமென். நீ கேட்கும் போது அதுக்கு நான் ஆன்சர் என்ன பண்ணுறேன், அனுப்புகிறேன். அவர் பேரே அதுதான். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள் அவரிடத்துல வருகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ சகரியாவும் அவனுடைய மனைவியும் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த காரியத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்துருக்குறாங்க. இப்போ தேவதூதன் வந்து சொல்கிறான், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. என்ன படிச்சுட்ருக்கோம், இயேசு பிறப்புக்கு முன்னாடி ஒரு ஆயத்தம் நடந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆயத்தத்தை ஆண்டவர் செய்கிறார். சம் ப்ரிப்பரேஷன். ஆமென். யோவான் சொல்கிறான் பாருங்க, என்னிலும் பெரியவர் ஒருவர் எனக்கு பின்னே வருகிறார். ஆமென். இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து உட்காந்து இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் மெசேஜை கேட்குறீங்க. நான் சொல்கிறேன், இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஏன் நடந்துட்டுருக்குன்னா ஒரு பெரிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. ஆமென். ஆமாங்க, அது இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததை விட ரொம்ப பெருசு. அவன் சொல்கிறான், நானாவது தண்ணியில் தான் உனக்கு கொடுக்குறேன், அவர் அக்கினியினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு நான் தகுதி அல்ல, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர். அப்போ அந்த 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 ப்ரிப்பரேஷன்ஸ் அதை தான் படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த ஆயத்தங்கள் வந்து எப்படி நடக்குது, இது வந்து அங்கே பாருங்கள், இப்படி சொன்ன உடனே அவன் என்னெல்லாம் சொன்னான்ங்கிறத நான் படிக்கிறேன். ஆனால் இவன் ரியாக்ஷன் என்னவா இருந்ததுங்கிறது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை படிக்கிறேன் பாருங்க. 18வது வசனம். அப்பொழுது சகரியா தேவ தூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாயிருப்பாய் என்றான்.
பாருங்க, இவனுக்கு இது இவன் ஆசாரியன்தான், ஆனாலும் இவனால் இதை நம்பவே முடியல. ஏன் தெரியுமா? ரொம்ப வருஷமாக இந்த பைபிளில் வந்து மல்கியா முடிஞ்சு மேத்யூ அப்படிங்கிற சாப்டரு ஆரம்பிக்குது இல்லையா? இந்த ரெண்டுக்கும் இடையில 400 years வந்து ஒரு டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து எந்த ஒரு வெளிப்பாடும் எந்த ஒரு பெரிய ஒரு இதுவுமே இல்லை, அப்படியே ஒரு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே இருந்திருக்கிற ஒரு காலகட்டம் அப்படிங்கிறாங்க இறையியலாளர்கள் எல்லாம். அப்போ இந்த இப்படிலாம் ஒன்று நடக்கிறதுங்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசு. இதெல்லாம் அவன் பார்த்ததே இல்லை, கேட்டதே இல்லை. என்னது பரலோகம்னு ஒன்று இருக்குதா, தூதர்கள்னு ஒன்று இருக்கிறாங்களா, இப்படிலாம் ஒன்று இருக்குதா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுற ஒரு காரியம் பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு நியூ கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். சரி, 13 வாசிக்கிறேன். தூதன் அவனை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. கவனிங்க, எப்பமோ இவங்க ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் இவங்க வயதாயிடுச்சு, மனைவிக்கும் வயதாயிடுச்சு. ஆனாலும் அந்த ப்ரேயருக்கான பதில் இப்போ வருது. என்ன இது ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஏன் சில காரியங்கள் தாமதமாக இருக்கிறது, சில காரியங்கள் ஏன் உடனே நடக்கலை, சில காரியங்கள் வந்து நடக்காத போது அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் பேசினேன். ஏன் இவங்க வாழ்க்கையில் இப்படி லேட்டாக இது நடக்குது? நீ நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த சகரியா எலிசபெத் இந்த தம்பதியுடைய வாழ்க்கையில் யோவான் மட்டும் முன்னாடியே வந்திருந்தாருன்னு வைங்களேன், இயேசு வரதுக்கு முன்னாடியே போயிருப்பார். ஏன்னா பேச்சு அப்படி, உனக்கு வாய் அப்படி அப்படிமாங்களா, அது மாதிரி இவன் சும்மாவே இருக்க மாட்டான். இவர் பேசுறது பூரா நீ என்ன நினைத்து கொண்டு இருக்கிறா, யாரோட இருக்கிறா என்ன போட்டு வா, ராஜா கீஜா ஒன்றுத்தையும் பார்க்கறது கிடையாது, பிடிச்சி கொண்டு உள்ளே வச்சிட்டாங்க. ஆமாம், ஒருத்தி நல்ல டான்ஸ்லாம் ஆடி கேட்கா, ராஜா கேட்கான், நல்லா டான்ஸ் ஆடுறே, உனக்கு என்ன வேணும்? எனக்கு யோவான் சானகன் தலை வேண்டும். அப்போ பாருங்கள் என்ன மாதிரி நடந்திருக்குதுன்னா, அரண்மனையாவது இதாகாது போட்டு வெளுத்து கழட்டியிருக்கான். ஆண்டவர் பார்த்தார், இவனை கொஞ்சம் முன்னாடியே இறக்கி விட்டோம்னா இவர் வரதுக்குள்ளே இவன் போய் சேர்ந்துருவான். இது எப்படின்னா, ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ண காரு கரெக்டாக பார்த்து அனுப்பணும் பாருங்களேன். ஆமாம், லேண்டிங் ஆகும்போது கரெக்டாக அனுப்பிச்சாதான் இது பண்ணி கொண்டு வர முடியும். இதெல்லாம் வேற பாருங்கள். இவன் வந்து இவனை கொஞ்சம் இறக்கி விட்டுருந்தோன்னா கதையே வேற. எங்கப்பா பிக்கப் பண்ண வந்து ஆளை காணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். இயேசுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்திருக்காது. இவர் தேவ ஆட்டுக்குட்டி, இவர் தான், இவ்வளோ இந்த ஒரு மாதிரி ஒன்றுமே இருக்காது. அப்போ சில காரியங்கள், இப்போ நான் சொல்கிறது எல்லா விஷயங்களுக்காக கிடையாது. நிறைய பேர் இது எல்லா விஷயத்துக்கும் இல்லை, சில காரியங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தாமதமாக நடக்குது, சில காரியங்கள் நடக்காமலே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி ஒரு டிவைன் பர்பஸை தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். சம் டிவைன் அப்பாயின்மெண்ட் அதில் இருக்குது, அந்த காரியத்தில் அப்படி இருக்குது. அப்போது யோவான் சானகன் இவங்க மலடியாகவே இருக்கணும்னு கடவுள் நினைக்கல. இவன் வந்து இப்படி என்ன சேவிச்சுக்கிட்டே இருக்கான், இப்படியே கிடக்கட்டும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த சரியான நேரத்தில் அவன் வந்து பிறக்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்குது பாருங்களேன். ஆமென். ஸோ சில ஜபங்களுக்கான பதில்களும் சில வாழ்க்கையின் சில காரியங்களின் நிறைவேறுதலும் எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு காட்ஸ் டைமிங்கில் ரொம்ப அழகாக அவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு தான் இது ஒரு அடையாளம் பாருங்கள். அப்போது அது முன்னாடியே ஏன் நடக்கலை, இவ்வளோ லேட்டாக ஏன் நடக்குது, அதுக்கு இன்னும் ஒரு காரணமும் இருக்குது பாருங்கள். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நடந்திருந்தால் அது சாதாரணமாக ஏதோ ஒரு குழந்தை பிறந்ததாக இருக்கும். இப்போ நடந்ததுன்னா அது அற்புதமான குழந்தை. ஏன்னா வயது சென்ற இவர்களுக்கு பிறக்கும் பொழுது அது ஒரு நம்பிக்கையாகவே மாறுது. அது யாருக்கு நம்பிக்கையாக மாறுதுன்னா, ரெஃபரன்ஸே யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ நாள் தான் பழைய ரெஃபரன்ஸே எடுக்கிறது? ஆபிரகாம் சாரால், சார் என்ன சார் அது, அதே தவிர வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா? ஆண்டவரும் பாருங்கள், நமக்கு எப்போ பார்த்தாலும் அந்த ஓல்டு ரெஃபரன்ஸாகவே எடுக்காமல் கொஞ்சம் நியூ ரெஃபரன்ஸ் நம்ம வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி சிலதை செய்ய விரும்புகிறார். ஆமென். அதே எவ்வளோ நாள் சொல்கிறது? இப்போ சகரியா எலிசபெத்துன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க.
இப்போ தேவதூதன் மரியாளுக்கு ரெஃபரன்ஸ் சொல்லும்போது சொல்கிறான் பாருங்க, சூப்பர். இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற மரியாளுக்கு வார்த்தை வருது, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரன் என்ன பண்ண போற, பெற போற. அப்போ மரியாள் கேள்வி கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறான்னா, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே அப்படி கேட்குறா. அப்போ அவளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் ஆவியானவர் உன் மேலே வருவார், வார்த்தை இருக்குது, எல்லாம் நிறைவேறும்னா அப்படியே நமக்கு சாதாரணமான ஒரு பெண் தானே, எல்லாமே நமக்கு ஒன்றும் அவளுக்கு என்னென்னா ஒன்றுமே புரியல, ஏதோ நீங்கள் சொன்னால் ஓகே அப்படின்ட்டா. எல்லாமே புரியல, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், ஆனால் என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல, ஏதோ சரி நடக்கட்டும் அப்படிங்கிறான். இப்போ கவனிங்க, இப்போ அவளுக்கு இந்த வார்த்தை ஆவியானவர் இப்படி சொன்னால் மட்டும் அவளுக்கு போதாது பாருங்களேன். அதனால் அவளுக்கு இதோ உனக்கு இனத்தாலா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். ஆமென். இந்த ரெஃபரன்ஸ் அவன் சொல்கிறான் பாருங்களேன். மலடின்னு எண்ணப்பட்ட அவளுக்கு என்னது, எலிசபெத்தா கர்ப்பமாக இருக்கிறாங்களா முதிர் வயதில், அவளுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துது பாருங்களேன். அப்போ சில அற்புதங்கள் தாமதமாக நடக்கிறது கூட சில பேருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற ஒரு ரெஃபரன்ஸாக மாறுற மாதிரி ஆண்டவர் செய்கிறார் பாருங்களேன். ஆமென். எல்லாரும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ரெஃபரன்ஸ் கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துல ஒரு வருஷத்துலேயே பிறந்துச்சுன்னா 1 மாதத்துலேன்னு வந்துருச்சு. ஆமாம், சில அந்த மாதிரி அற்புதமும் நடக்குது. ஒரு வருஷத்துலேயே குழந்தை பிறந்துருச்சுன்னா அதை யாரும் பெருசாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு பாருங்கக்கா 10 வருஷம் கழிச்சு பிறந்துச்சு, இவங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ நாள் கழிச்சுங்கிறது தான் நம்பிக்கையாக என்ன பண்ணுது, மாறுது. அப்போ தாமதங்கள் சிலருக்கு நம்பிக்கையாக இருக்குது பாருங்களேன். இவ்வளோ நாள் ஆகி இவ்வளோ இதாக இவங்களுக்கு செஞ்சாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அப்போ இவங்க ஒரு ஒரு பெரிய ரெஃபரன்ஸாக இவங்களை எடுத்து சொல்கிற மாதிரி இது என்ன பண்ணுது இருக்குது பாருங்களேன். இவ்வளோ லேட் ஆச்சு, இப்படிலாம் இருந்தது, இவ்வளோத்துக்கும் கடவுளுடைய ஊழியத்தை செஞ்சவங்க, இவ்வளோத்துக்கும் அவங்க பாருங்கள் எவ்வளோ நீதியாக உண்மையாக நடந்த ஆட்கள், அவங்களுக்கு நடக்காமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் அந்த தேவன் சரியான நேரத்தில் அதை செஞ்சுருக்கிறாருன்னு ரெஃபரன்ஸ் சொல்கிற மாதிரி அந்த காரியங்கள் மாறிவிட்டது. ஆமென். இப்போ கவனிங்க, கடகடன்னு இதை சொல்கிறேன். தேவதூதன் சொன்ன வார்த்தை 14, உனக்கு ஒரு பையன் பிறமா, அவனுக்கு பேர் என்னது, ஜான். அவனுக்கு என்ன பேர் வைங்க, யோவான் என்ன பண்ணுங்க பேர் வைங்க அப்படின்னு தேவதூதன் சொல்கிறான். இதெல்லாமா தேவதூதர்கள் சொல்கிறாங்கன்னா சில நேரத்தில் அது நடக்குது. ஆண்டவர் அதையும் செய்கிறாரு, பேரெலாம் சொல்கிறாரு, இதெல்லாம் இது பண்ணுறாரு. எல்லாருக்கும் இப்போ கூப்பிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. இப்போ ஆதாமுக்கு நீனே பேர் வை அப்படின்னாரு, ஆதாம் பேர் வச்சான். சில நேரம் சொல்கிறாரு இந்த பேர் வை அப்படின்னு என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. சில பேர் ஜெபம் பண்ணி ஆண்டவர் என்ன பேர் வைக்க சொல்கிறாருன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணி ஒரு பேர் வைங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரில, தோணுச்சுன்னா சொல்ல போகிறேன், இல்லைன்னா எப்படி சொல்கிறது. இதுக்காகவே ஜெபம் பண்ணி ஆண்டவரே உங்களுக்கு என்ன பேர் ஆண்டவரே அப்படின்ட்டுலாம் இது பண்ணுறாங்க. சரி, அப்புறம் ஏதாவது பேர் வச்சுருவோம், அப்புறம் இனிமேல் ஜெப குறிப்பே வராது. தூதன் அவளை நோக்கி, சகரியாவை பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ஸோ ஜான் அப்படின்னா, ஜான் அப்படிங்கிற வார்த்தை என்ன அர்த்தம்னா, ஜான் மீன்ஸ் கிரேஸ். யோஹன்னா அந்த க்ரீக் வேர்டு, அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜான்னா என்ன அர்த்தம், கிருபை அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஸோ கிருபை, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். பா, ஒரு ஆள் பிறக்கிறான், ஒரு ஆள் பிறந்திருக்கிறான், அவன் பிறப்பை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க பாருங்க, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். யோசித்து பாருங்க, நம்மளை பற்றி இப்படி பேசினா எப்படி இருக்கும். அவர் வந்தாரியா, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரியா, அதனால் பாருங்கள் எவ்வளோ ரொம்ப அர்த்தம் உண்டாகிற ஒரு வாழ்க்கை பாருங்களேன். சந்தோஷம் உண்டாகும், அநேகர் சந்தோஷப்படுவார்கள். சிலர் போனால் சந்தோஷப்படுறாங்க, சிலர் வந்தால் சந்தோஷப்படுறாங்க. ஆமென். அதை ஒரு விழாவாகவும் கொண்டாடுறாங்க அவர் போனதை.
சிலர் வந்து பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இந்த பூமியை விட்டு போனதை எவ்வளோ நாள் நினைக்கிறாங்களோ அவங்க அவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் எத்தனை நாள் துக்கம் கொண்டாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. யாக்கோபுக்கு எத்தனை நாள், யோசேப்புக்கு, இப்படி ஒவ்வொருத்தருக்கா டேட்லாம் நாள்லாம் வச்சுருப்பாங்க. இவ்வளோ நாள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இவ்வளோ நாள் கொண்டாடுறாங்கன்னா இது ரொம்ப பெரிய இது போல் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோ ஆசீர்வாதமாக அவர் இருந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதனால தான் இதை நவீன உலகத்தில் ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க. அது ஒரு பெரிய தாட்டாகவே இருக்குது, பெரிய ஃபிலாசபியாகவே இதை யோசித்து நிறைய கருத்துக்கள் வந்து இன்றைக்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். த மாங்க் ஹூ சோல்ட் ஹீஸ் ஃபராரி அப்படின்ட்டு ஒரு புக்ஸ் அதை எழுதின ராபின் சர்மா அப்படிங்கிற ஒரு ஆத்தர்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு, நான் மரிக்கையில் யார் அழுவார் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு. அப்படின்னா என்னென்னா, ஒரு மனுஷன் வந்து அவனுடைய பிறப்பு, அவனுடைய வாழ்க்கை முடியும் போது இவ்வளோ பேர் அழுறாங்கன்னா அவன் அவ்வளோ பேரை சிரிக்க வச்சுருக்கலான்னு அர்த்தம். அவன் அவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்துக்கலான்னு அர்த்தம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இந்த உலகத்தில் பார்க்குறாங்க, பெரிய ஒரு ஞானமாக பார்க்குறாங்க. ஆனால் வேதவசனம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது பாருங்கள், உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். முதல்ல யோவான் பிறந்திருக்கிறதுனால சகரியாவாகிய உனக்கும் எலிசபெத்துக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். இந்த யோவானின் பிறப்பு முதல்ல உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, அது மட்டும் இல்லை, உன் வீட்டுக்கு மட்டும் இல்லை. இந்த யோவான் பிறந்தது, அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். என்ன ஒரு பிளஸ்ஸிங்ஸ் பாருங்க. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். கரெக்டாக சொல்லிட்டாங்க, ஏன்னா ஊரில் ஒருவே மதிக்க மாட்டேங்கான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான். அதாவது உலகத்தினுடைய வேல்யூ சிஸ்டத்தில் யோவானை வேல்யூ பண்ண முடியல, ஆனால் ஹெவன் வந்து அவனை ஹானர் பண்ணுது. ஆனால் இதில் பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, ஜீசஸ் சொல்கிறாரு, பரலோகத்தில் சிறியவன் அப்படின்னு எண்ணப்படுறவன் யோவானை விட பெரியவனாக இருப்பான். சிறிகளில் பிறந்தவனில் யோவான் ஸ்தானங்களை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. புரியுதா? எப்படி சொல்கிறாரு உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது பெரிய ப்ராஃபட் யார்? ஏலியா, மோசேஸ், நம்ம நிறைய சொல்கிறோம். ஆனால் ஜீசஸ் சொல்கிறார், நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னா ஆத்தென்டிக் என்ன சொல்கிறதோ அதான் முக்கியம்னு சொன்னேன். இயேசு சொல்கிறாரு, சிறிகளில் பிறந்தவனில் யோவான் ஸ்தானம் மாதிரி பெரிய தீர்க்கதரிசி யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே அங்கன்ட்டு அந்த வார்த்தையை சொன்னாங்க, இவன் மட்டும்தான் கரெக்டாக இவர் இயேசுவை அடையாளப்படுத்தினவன் தான் பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறான். மற்றவெல்லாம் பாவத்தை, மற்றவெல்லாம் எதையோ அடையாளப்படுத்தி பேசினா அவன் பெரிய தீர்க்கதரிசி கிடையாது. யார் பெரிய தீர்க்கதரிசினா, இயேசுவை உயர்த்தி அவரை அடையாளப்படுத்தி பேசுகிறவன் தான் பெரிய ஊழியக்காரன், பெரிய தீர்க்கதரிசி. அவ்வளோதான். அவன் தான் கிரேட் ப்ராஃபட். மகனை பயப்படாதே, வெளிநாட்டுக்கு சீக்கிரமாக விசா வந்துடும், இல்லை போல ஒரு 5-10 பாயிண்ட் தான் இருக்கும், அவ்வளோதான். சொல்றாரு, சிறியலிடத்தில் பிறந்தவனில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை ஆகிலும். இப்படி சொல்லிட்டு இன்னொரு பெரிய பஞ்சு, இன்னொரு பெரிய ஒரு மேட்ரு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்கிறேன். இது இன்னொரு ரேஞ்சுக்கு பேசுறாரு. கவனிங்க, மனுஷனுடைய வேல்யூ சிஸ்டத்தில் இந்த ஜான் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பார்க்கப்படல. ஆனால் பரலோகம் அவனை வேற மாதிரி என்ன பண்ணுது, பார்க்குது. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருந்த போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். ஒரு பிள்ளைய பற்றி என்ன மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுது பாருங்க. அவன் பிறக்கிறதுனால உனக்கு சந்தோஷம், அவன் பிறக்கிறதுனால அந்த ஊருக்கே சந்தோஷம். அவன் வந்து எந்த பேட் அடிக்ஷன்ஸும் அவன் வாழ்க்கையில் இருக்காது. அவன் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும்
கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, பாருங்க இதில் நிறைய மேட்டர் இருக்கு, டைம் இல்லை பாருங்க. இந்த கீழ்ப்படியாத ஆட்களுக்குன்னே சில ஞானம்லாம் இருக்குது, அது கேட்டாலே அவங்க திரும்பிடுவாங்க. கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்தின் இடத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையை குறித்து ஒரு பெரிய ப்ரொஃபெட்டிக்கல் பிக்சர் கொடுக்கப்படுகிறது. ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் விஷயங்கள் என்ன பண்ணப்படுகிறது, பேசப்படுகிறது. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சண்டே ஸ்கூலுங்கிறது நம்ம ரொம்ப சாதாரணமாக நடத்திடுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபெட்டிக் கல்ச்சர்னு ஒன்று உருவாகணும். அது தேவன் விரும்புகிறார். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையை குறித்தும் ஆண்டவர் நிறைய ப்ரொஃபெட்டிக் இது பேச விரும்புகிறார். நான் ஆண்டவருக்கு ஒரு காரியத்துக்காக ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் இங்கே நடந்த நிறைய தீர்க்க தரிசனங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தும் தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெத்தேல் சர்ச்சுங்கிறது பில் ஜான்சன் அப்படிங்கிற ஒரு சர்ச். அவருடைய சர்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே இப்போது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஒரு ஃபைல் மெயின்டைன் பண்ணுவோம். இத்தனை வெயிட்டு, இத்தனை இப்போ வந்தீங்க எல்லாம் எழுதிட்டே வருவாங்க. ஒரு பேர் சொன்னோடனே அதை தூக்கி கொடுத்துருவாங்க பாருங்களேன். அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஃபைல் வச்சு அந்த குழந்தைங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அந்த குழந்தைங்களை குறித்து வர்ற ப்ரொஃபெட்டிக்ஸ் இதெல்லாம் எழுதிட்டே வரும். ஒரு ப்ரொஃபெட்டிக் ஃபைலே போட்டு வச்சுருக்காங்க, ஒரு தீர்க்க தரிசன ஃபைலே போட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தை இப்படி இருக்கும், இந்த குழந்தையை குறித்து கடவுள் இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அப்படியே கலெக்ட் பண்ணி அதை வச்சு அதையே அவங்க அந்த குழந்தை மேலே பேசி அந்த குழந்தைய அப்படியே பார்த்து அப்படி ஒரு சந்ததி அவங்க என்ன பண்ணுறாங்களாம், உருவாக்குறாங்களாம். யோசித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான காரியம். இதுதான் நடந்திருக்குது. தேவதூதன் சொல்கிறான், அவன் எப்படி இருப்பான், அவன் உனக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவான், அவன் பிறப்பினால எல்லாரும் சந்தோஷப்பட போகிறாங்க, அநேகரை கர்த்தர்கிட்ட அவன் என்ன பண்ண போகிறான், திருப்ப போகிறான் அப்படின்னு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் என்ன பண்ணப்படுகிறது, சொல்லப்படுகிறது. கீழ்ப்படியாதவங்களாம் கூட வரப்போகிறாங்க. எலியா செகண்ட் வெர்ஷன் மாதிரி. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்ட் 2 அதை இன்னும் ஒரு இன்னைக்கு அப்டேட்டாக கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். அந்த மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் பேசப்படுது பாருங்கள். நான் நம்புகிறேன் தேவன் ஒரு பெரிய ப்ரொஃபெட்டிக் கல்ச்சரை நம்ம நடுவில் உண்டு பண்ண அவர் விரும்புகிறார். ஆமேன். நாம் அதுக்கெல்லாம் தயாராகணும். ஆண்டவர் பல்வேறு காரியங்களை அவர் துவங்க அவர் செய்ய என்ன பண்ணுறார், விரும்புகிறார் பாருங்கள். அதனால தான் நிறைய காரியங்களை கடவுள் நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம பரபரப்பாக ஓடுறதுனால ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆக மாட்டுக்கு. நமக்கு நிறைய நேரங்கள் ஒதுக்கணும் பாருங்கள், நிறைய டைம்ஸ் நமக்கு தேவை. எதுக்குன்னா சும்மா அப்படியே வழக்கம் போல் அந்த சபைனா எல்லாம் கூடி வாங்க அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் நேரமாவது அதுக்காக ஒதுக்கணும்னா நான் நம்புகிறேன் தேவன் அப்படிப்பட்ட ப்ரொஃபெட்டிக் கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம நடுவில் உண்டு பண்ணுவார். ஆமேன். ஒரு தீர்க்க தரிசன கலாச்சாரமே என்ன பண்ணும், உருவாக ஆரம்பிக்கும். அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்றான். இப்போ இதே கேள்வியை தான் மரியாள் கேட்டா. இதே கேள்வியை தான் மரியாள் கேட்டா. என்ன கேட்டா? அவன் கேட்குறான், என்ன கேட்டான்னா, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. ஆனால் சகரியா கேட்ட போது வாயில் பூட்டு போட்டு விட்டாங்க. யோசித்து பாருங்கள், ஒரு வாயில் பூட்டு தொங்கினா எப்படி இருக்கும். அது மாதிரி சகரியா வாயில் என்ன பண்ணிட்டாங்க, பூட்டு போட்டு விட்டாங்க. அதே தான் மரியாள் கேட்குறான். முழுக்க வேதத்தை தியானித்து ஆசாரியானா இருந்தியப்பா, உனக்கு நம்ப முடியலையான்னு பூட்டு போட்டு விட்டாங்க. ஆசாரியன் உதடுகளில் பூட்டுக்களை பார்க்கலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பூட்டு போட்டு பெரிய பூட்டை போட்டு விட்டாங்க. அவன் பாருங்க,
தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நான் பாரு எவ்வளோ இதாக உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோ தகுந்த காலத்தில் நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையாக இருப்பாய் என்றான். இவன் என்னென்னா, இவன் வாயை மட்டும், அதான் சொல்கிறேன், வாயில் ஒரு பூட்டு போட்டு விட்டுருவாங்க. அந்த எப்போ பூட்டு திறக்கிறாங்க, அப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம், யோவான்லாம் பிறந்துடுறான். பிறந்த உடனே இப்போ பேர் விடு விழா ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இவன் ஒரு ஸ்லேட்டெல்லாம் வாங்கி எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வாய் கட்டுலாம் என்ன பண்ணுது, திறக்கப்படுது. எல்லாரும் அதை பார்க்குறாங்க, ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுறாங்க அங்கே பாருங்கள். 60வது வசனம். அப்பொழுது அதன் 1வது அதிகாரம் 60வது வசனம். அப்பொழுது அதன் தாய், அப்படி அல்ல, அதற்கு யோவான் என்று பெயரிட வேண்டும் என்றால். அதற்கு அவர்கள், என் உறவின் முறையாளில் இந்த பேருள்ளவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. அங்கேயும் அதே பிரச்சனை தான். நம்ம சொந்தக்காரங்களை யார் பேர் வச்சுங்க, இவங்க அம்மா பேர் அப்பா பேரா யார் பேர் அப்படின்ட்டு இடையில பூந்து யாராவது இவங்க பேரையும் சேர்த்து வச்சிடறாங்க. அதன் தகப்பனை நோக்கி, இதற்கு என்ன பெயரிட மனதாக இருக்கிறீர்கள் என்று சைகையினால் கேட்டார்கள். அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி ஸ்லேட்டை கேட்டிருக்கான். இவன் பெயர் யோவான் என்று எழுதினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். ஒரு நாள் பூட்டி வச்சதுக்கு அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக்கொள்ளப்பட்டது. ஒரே பரபரப்பு. என்னமோ இதுன்ட்டு வாய் பேசாமல் இருந்தான், திடீர்னு பேசிட்டான் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம் நடக்குது. எதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது? வாயத்தை எப்படியோ விட்டானன்னா பாருங்களேன், எப்போவுமே எல்லாத்துக்கு பின்னாடியும் சில அற்புதமான சத்தியங்கள் இருக்குது பாருங்களேன். ஆமாம், இவனுக்கு மட்டும் பூட்டு போடலன்னா இவன் போய் அங்கே பூட்டு போட்டிருப்பான். எலிசபெத்திட்ட போய் தேவதூதன் வந்தான், குழந்தை பிறக்கும், நமக்கு பிறக்குமாமா, நமக்கு பிறக்குமா, அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னே பேசியிருப்பான். ஆண்டவர் பார்த்தாரு, இது வேலை முடிகிற வரைக்கும் உனக்கு கிருபையின் பூட்டு ஒன்று போட்டு விட்டுருதேன். இது பைபிளில் சில பேர் ஜோமே பண்ணுறாங்க. ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வையும், அவ்வளோ ஜோம் பண்ணுறாங்க பாருங்கள். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் கரெக்டாக இருக்கட்டும், கரெக்டாக போட்டும் வாயில். ஏன்னா வாயிலிருந்து வர்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேட்ரு. அதால் உண்டாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அந்த வல்லமை மனுஷன் வாயில் இருக்குங்கிறது வேதம் அங்கீகரிக்குது. அதுவும் ஆசாரியன்கிட்ட ரொம்பவே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா பூட்டு போட்டார். நீ பாட்டுக்கு வாயை வச்சு கெடுத்துறாத. சில நேரம் என்னென்னா, நீ அமைதியாக இருந்தாலே நான் செய்ய வேண்டியதை செஞ்சிருவேங்கிறார். இது பெரிய வெளிப்பாடாக இருக்குது. நீ செத்த சும்மா இருவே, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிடுறேன். நீ வாயை வச்சுக்கிட்டு கண்டதெல்லாம் பேசுகிறதுனால தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. கொஞ்சம் ஒரு மாதம் மட்டும் சும்மா இருந்தாலே நிறைய அற்புதங்கள்லாம் நடந்துடுமே நம்ம தெரில. இவ்வளோ நாள் பிறக்காத குழந்த இவன் வாயை கொஞ்சம் பூடின உடனே அடுத்தால பிறந்துச்சு பாருங்களேன் குழந்தைகள். அதுதான் இருக்குது. இப்போ நீதிமொழிகளில் இது பற்றி நிறைய இருக்குது. இதை பற்றி அவன் சொல்கிறான், உன்னுடைய மனதில் துர்ச்சிந்தை உள்ளவனாய் நீ இருந்தன்னா உன் கையை வச்சு உன் வாயை என்ன பண்ணிக்கோ, வாயை மூடிட்டு உட்காரு அப்படின்னு இருக்கு. ஏன்னா உள்ளே நெகட்டிவாக ஓடும்போது இதுக்கு பூட்டு போட்டிருக்கிறது ரொம்ப நல்லது. அதை ரிலீஸ் பண்ணாத. அது சச் அ பவர்ஃபுல் திங்ஸ். உங்கள் வார்த்தையில் என்ன இருக்குது, வல்லமை இருக்குது. அதுதான் அடையாளம் பாருங்கள். ஸோ பூட்டு போட்டுறாங்க. இப்போ கவனிங்க, முடிக்கிறேன் நான். 21. ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து அவன் தேவாலயத்தில் தாமதித்ததினால் ஆச்சரியப்பட்டார்கள். ஏதோ இந்த மாதிரி இதுக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னா டக்குன்னு போயிட்டு வந்துடுவார பூசாரி ஆசாரி. ஆனால் இந்த டைமில் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப வேண்டிகிட்டு இருக்காரோ அப்படின்னு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக சாமி இவ்வளோ லேட் பண்ணாத, இன்றைக்கி என்ன ரொம்ப லேட் பண்ணுதுன்னா சாமியே இப்படி ஒரு மாதிரி வருது. யார்? ஆசாரி. அவன் வெளியே வந்தபோது அவர்களிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான். ஆக்சுவலி இவன் இவங்க சொன்னதை எடுத்துகிட்டு போய் ஜோம் பண்ணிவிட்டு சில ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், சொல்லுவார். அதுக்காக வெயிட்டிங்கு.
ஆனால் இன்றைக்கி எல்லோரும் வந்து நிற்கிறாங்க, ஏதாவது சொல்லுவார்னா நோ பிளெஸ்ஸிங். இன்றைக்கி ஆசீர்வாதம் இல்லை. மக்களுக்கெல்லாம் பார்க்குறாங்க, ஐயோ இன்றைக்கி ஆசீர்வாதமே கிடையாதா? இப்போ சண்டே சர்வீஸ் வந்து உட்காந்து மைக்கு பிடிச்சிட்டு ஒன்றுமே பேசாமல் 1 மணி நேரம் இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்குங்கிறான். யார் அது? அவன் வெளியே வந்தபோது அவரிடத்தில் பேசக்கூடாமல் இருந்தான், அதனாலே தேவாலயத்திலே ஒரு தரிசனத்தை கண்டான் என்று அறிந்தார்கள். அவங்களாம் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, சரி ரைட்டு ஏதோ நடந்திருக்கு. அவனும் அவர்களுக்கு சைகை காட்டி ஊமையா இருந்தான். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறினுடனே தன் வீட்டுக்கு போனான். பாருங்களேன், குழந்தை பிறக்குன்னு சொன்னப்பனால ஆலயத்திலே இருக்குல்ல, வீட்டுக்கு போயிருக்கான். தேவனுக்கே மகிமை. இது வந்து இம்மானுவேல் வெர்சன். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாக இருந்த எலிசபெத்து கர்ப்பவதியாகி, சில பேர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க, இதுதான் பெரிய வெளிப்பாடு. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்திருந்தாள் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தார். நல்லா கவனிங்க, அவ்வளோ நாள் இருந்த ஒரு அவமானம் அந்த குடும்பத்தை விட்டு நீங்கினது. ஆமென். அவ்வளோ நாள் இருந்த நிந்தை அந்த குடும்பத்தை விட்டு நீங்கினது. அப்போ ஒரு குழந்தை இல்லாதங்கிறது ஒரு நிந்தையாக இருக்குது. அது வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கும், அது மனசுக்குள்ளே இருக்கும், அது என்னமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன் இன்னைக்கு ப்ரொஃபட்டிக்கலி ஐ வாண்ட் டு டிக்ளேர், தேவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட நிந்தையை அவர் நீக்குகிற ஒரு செயலை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஆமாம், அது ஒரு அவமானம் மாதிரி இருக்குது, ஒரு இது மாதிரி இருக்குது. தேவன் அதை நீக்குகிறார், நிந்தை நீக்கப்படுகிறது. ஒரு அற்புதமான காரியம் நடந்துச்சு. இப்போ இந்த லூக் 1ல் ஒரு ஆசாரியனை பற்றி நம்ம படிக்கிறோம், இப்போ எல்லாரும் படித்தோம். அவன் வந்து ஆசீர்வதிப்பான ஆசையாக வந்து நின்னா அவன் சொல்கிறான் நோ பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இந்த லூக் லாஸ்ட் சாப்டர் நீங்கள் வாசித்தீங்கன்னா, கடைசி அதிகாரம் வாசித்தீங்கன்னா, அங்கே ஒரு ஆசாரியர் இருக்கிறார். கடைசி அதிகாரம் பாருங்கள், அதே லூக்கா கடைசி அதிகாரம். இங்கே ஒரு மேட்ரு நடக்கு, இது வேற 24 கடைசி அதிகாரம்னா வெளிப்படுத்தல் கடைசியில், லூக்கா கடைசி. என்ன மாதிரியான ஒரு காரியம் பாருங்க. பின்பு அவர் 50வது வசனம், பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை, உங்களுக்கு புரியுது என்ன நடக்குது? இயேசு வந்தார், பிறந்தார், மரித்தார், உயிரோடு எழுப்பினார், சீசர்களுக்கு விடைபெறும்படியாக அவங்கள பிளஸ் பண்ணுறார். அவர்களை தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இது எப்படின்னா, இங்கே வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, ஒரு இயேசுவும் ஒரு ஆசாரியன் தான். இங்கே ஒரு ஆசாரியன் முன்னாடி மக்கள் வந்து நிற்கிறாங்க, அவன் ஊமையாக இருக்கிறான், பிளஸ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறான். ஆனால் இங்கே ஒருத்தர் அவனை என்ன பண்ணுறாரு? பிளஸ் பண்ணுறாரு. ஆனால் எப்படி பிளஸ் பண்ணுறாரு பாருங்க, கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது எப்படி, இதனுடைய எழுத்து முறை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எதோ வாசிக்கும் போது என்ன வாசித்தோம்னா, இதோ ஆசீர்வதிச்சாரு, ஆசீர்வாதம் முடிஞ்சாப்பா டக்குன்னு பஸ் வந்துச்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியே படிக்கிறோம். அப்படி கிடையாது. இவர் பிளஸ் பண்ணிட்டே இருக்கிறார், கிளம்புற மாதிரியே இல்லை. ஒருத்தர் வந்து இப்போ வந்து அவர் வந்து ஆசீர்வதித்துட்டே இருக்கும்போது அப்படி தூக்கிட்டு போகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே ஆசீர்வாதத்தை தேடி ஆசீர்வாதம் இல்லைன்னு நிற்கிறாங்க. இந்த பழைய உடன்படிக்கையின் கீழே ஆசீர்வாதத்தை தேடி வந்துட்டு இவன் பேசக்கூடாத ஒரு உண்மையாக நிற்கிறான். ஆனால் இங்கே ஒருத்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த சாப்டர் முடியுது பாரு. அன்எண்டிங் பிளெஸிங்ஸ், ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்கே பாருங்க, ஆசீர்வதிக்கையில் முடிக்கவே இல்லை, ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாம் சொல்ல அன்எண்டிங் பிளெஸிங். ஆமென். ஒண்டர்ஃபுல். ஐ திங்க் நிறைய விஷயங்கள் படித்தோம் இன்னைக்கு. 3 kind of anointings, why delays, supernatural visitations. ஏன் சில பேருடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கிறது? குறைவு இருந்தாலே அவங்க குறைவானவங்கன்னு அர்த்தம் இல்லை. அதை எப்படி பார்க்கணும், அதை வந்து எப்படி தேவ வார்த்தையின் அடிப்படையில் எப்படி பார்க்கணும்? அவங்க ஏதோ பாவம் பண்ணிட்டாங்க அப்படி பார்க்கக்கூடாது. அவங்க அவ்வளோ
ஒரு உண்மையான ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு குறைவு இருந்ததுனுடைய நோக்கம் ஒரு தெய்வீக காரியம் அவங்க வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. அதான் விஷயம். இன்னொன்று, குறைவுகளை ஏற்றுக்கொண்டு அதிலே வாழணும் அப்படிங்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்ல. உங்கள் குறைவுகள் நிறைவுகளாய் மாறும். ஆமேன். ரொம்ப முக்கியமானது. அவன் சந்ததியை குறித்து, யோவானை குறித்து ஒரு பெரிய ப்ரொஃபெட்டிக் திங்ஸ் பேசப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள் உரைக்கப்படுகிறது. அவன் பிறப்பு நிமித்தம் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் அவன் இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை தேவனண்டை திருப்புவான். கீழ்ப்படியாதவங்க கூட அவன் கிட்ட இருந்து வெளிப்படுற ஞானத்தை கேட்டா கீழ்ப்படிவாங்க. ஞானம் கீழ்ப்படியாதவங்கள கூட கீழ்ப்படி வைக்கும் பாருங்களேன். சிலர் சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனால் சிலர் சொன்னா கேட்பாங்க. அது ஒரு விஸ்டம் பாருங்க. அதெல்லாம் யோவான் குறித்து பேசப்படுது பாருங்களேன். அப்படியே பேசப்படுது. அவன் எலியாவின் பலமும் ஆவியையும் உடையவனாய் அவருக்கு முன்னே அவன் நடந்து போவான். ஸ்திரீகளில் பிறந்தவனிலும் யோவானை விட பெரியவன் யாரும் இல்லை. நான் சொல்றேன், இயேசு சொல்றாரு, என்ன சுமக்கிற என் பிள்ளைகள், என்னை புரிந்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகள் யோவானை விட பெரியவர்கள் அப்படின்ட்டார். எப்படி தூக்குறாரு பாருங்களேன். யோவானை விட பெரியவங்கன்னு சொல்றாரு. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இந்த மாலை வேளையில அனுப்பப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி. God's presence, God's visitations, angelic visitations எப்படி நடக்குது? ஆலயத்திலையும் நடக்குது, வீட்லையும் ஏஞ்சலிக் விசிடேஷன்ஸ் நடக்குது, மந்தையை காக்கிற இடத்துலையும் நடக்குது. எல்லா ஏரியாலையும் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல், தேவ தூதர்களின் ஊழியங்கள். டடி, நாங்கள் வாழுகிற இந்த காலகட்டத்தில் அன்னைக்கே அது துவக்கி வச்சுட்டீங்க. இது முதல் தேவ தூதர்கள் ஏறுகிறதை இறங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு பெரிய ஏஞ்சலிக் விசிட்டேஷன், பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு. ராக்லா மோகோ ராபாலாரா ரேஹன் ஜேகேரா போஷா சாலாபாரா காலாபாரா பாலாரா, ஒரு பெரிய இணைப்பு அன்னைக்கே இருக்குது. அதை யாக்கோபே பார்த்தான். ஹல்லேலூயா. அது ஒருத்த மட்டும் பார்க்க முடிஞ்சதை எல்லாருக்கும் நீங்க மாத்தி கொடுத்துருக்கீங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பூலோக கேள்விகளுக்கும் பரலோக பதில்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. சில வருஷம் நடக்காம இருக்கலாம், ஆனா அதை ரொம்ப அழகா நீங்க நடப்பிச்சீங்க, ரொம்ப நேர்த்தியா நீங்க செஞ்சீங்க சுவாமி. ரேக்லேமா ஷட்டா லாப்ரா காதாரா பாலாரா தாரா பாலாரா ரேபோ ஷேகேந்தே ரெஹேனமோ கோலாபாரா காட்டாலா பாராலாரா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கைக்குள்ளே இப்படிப்பட்ட ப்ரொஃபெட்டிக் கல்ச்சர்ஸை நாங்கள் வரவேற்கிறோம். ஏஞ்சலிக் விசிட்டேஷன்ஸை நாங்கள் வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேண்டுதல்கள் நிறைவேறினதுங்கிற காரியங்களை வரவேற்கிறோம். நிந்தைகள் நீக்கப்பட்டது என்கிற காரியங்களை வரவேற்கிறோம். உன் இனத்தால் ஆகிய எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். ஹல்லேலூயா. ராகாமாரா ஷாதாரா ப்ளாகாதாரா ரீடேலே ப்ரோ ஷாதேரே பெலேகேரே பாலாரா. ஆண்டவரே, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். வயது முதிர்ந்து இயற்கையின்படி அவர்கள் பெற முடியாததை தேவ வார்த்தை உரைக்கப்பட்ட போது அவர்களுக்கு நிறைவேறினது. அதுபோல காரியங்கள் இந்த மாலையில் நாங்கள் பேசுகிறோம். சம் சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் டாடி. அவங்க வாழ்க்கையில் நேச்சுரலாக பெற முடியாததை, சரீரத்தின் இயல்பின்படி 1000 தடைகள் இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாங்கள் பேசுகிறோம் இந்த வேலையில். டாடி, we speak some supernatural miracle and manifestations. அது சைல்ட் பர்த்தா இருக்கலாம், அது ஒரு பிஸ்னஸா இருக்கலாம், அது அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியமா இருக்கலாம், அது இயற்கையாக அதுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். வயது முதிர்ந்தவளாகவும். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷம் பார்க்காத காரியத்தை நீங்க செஞ்சீங்க சுவாமி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாடி நடக்கிற இந்த சம்பவங்கள், இந்த ஆயத்தங்கள் எங்க வாழ்க்கையிலும் ஒரு ப்ரொஃபெட்டிக்கலா இருக்கிறதுக்காக நன்றி. ஆமென். இந்த வீக், இந்த செலிப்ரேஷனுக்குள்ள போக போற எங்களுக்கு கூட ஆண்டவரே, இந்த வாரங்களை பெரிய அற்புதங்களுக்கான ஆயத்தங்களை எங்கள் இருதயங்களிலும் மனங்களிலும் நீங்கள் செய்கிறதற்காக நன்றி. என்னிலும் வல்லவர் எனக்கு பின்னே வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. நாங்க பார்க்க
போற பெரிய காரியங்களுக்கான ரோட இன்னைக்கு போடுறீங்க. அதுக்கான சில ப்ரிப்பரேஷன்ஸ் எங்க மைண்ட்ல நீங்க உருவாக்குறீங்க, எங்க ஆவியில நீங்க உருவாக்குறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, வாசல்களை உயருங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவரே, இன்னும் ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு புதிய வருஷங்களுக்குள்ள நாங்க போக போறோம். ஹல்லேலூயா. prepare our mind, prepare our spirit, oh soul and emotions, daddy. ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்காக வைத்திருக்கிற உயரிய காரியங்களுக்காக பாதைகள் எங்களிலே உண்டாவதாக. அதுக்கான எல்லா வயரிங், அதற்கான எல்லா கனெக்ஷன்ஸ், எல்லா முன்னாயத்தங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே உண்டாகும்படிக்காக நாங்கள் பேசுகிறோம் இந்த வேளையில். ரே கிளேபோ, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில சாம்பிள் மாதிரி முன் அற்புதங்களை நான் பேசுகிறேன் இந்த வாரங்களிலே. ஹல்லேலூயா. ரட்சகர் என்கிற மாபெரும் காரியத்தை நாங்கள் செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படி யோவானின் பிறப்பு நடந்ததோ அது போன்ற சில காரியங்களை நான் பேசுகிறேன், முன் சுவைகளை நான் பேசுகிறேன். ஆமென். புது வருஷத்துக்குள்ள நாங்க நுழைஞ்சி பெரிய காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில முன் சுவைகளை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். ஒரு முன்மாரியை நாங்கள் பார்க்கட்டும் சுவாமி. பெரிய காரியங்களுக்கு முன்னாடியே ஒரு வெளிச்சம் வருதுன்னா ஒரு நிழல் தெரியுதுமே, அது மாதிரியான சில காரியங்களை நான் பேசுகிறேன். இந்த வீக்ல நான் அதை பேசுறேன் சுவாமி. இந்த வாரங்களிலே சில காரியங்களை நான் பேசுகிறேன். அநேக அற்புதங்களை, அநேக திருப்பு முனைகளை, அநேக ஜெபங்களுக்கான பதில்களை அவர்கள் பெறுவார்களாக. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Spiritual blessings, இதுவரை பார்க்காத ஆவிக்குரிய மண்டலங்களை, ஆவிக்குரிய நிலைகளை பார்த்துணர்கிற கிருபைகளை நாங்கள் பேசுகிறோம் ராஜா. We praise you Father, we praise you Father. டாடி, நீர் உண்மை உள்ளவர். எங்க வாழ்க்கையில் அப்படியே நீங்க செய்றீங்க, அதுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் உயர்ந்த நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். Praise God. Hallelujah. Amen. Amen, 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 amen. கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற நேரம் இது. ஸோ ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கும் என்றால் you can honor that word. இந்த வார்த்தையை நீங்கள் கனம் செய்யலாம். ஆமென், ஆமென். ஸோ கிவிங் இட்ஸ் a honoring. கொடுப்பது என்பது கனத்தின் அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருக்கு என்று நாம் கொடுப்போம். நம் கரங்களை எடுத்துக்கொள்வோம். Thank you Lord Jesus.